வணக்கம். கதைப்போமால எப்பயும் போல நம்ம இன்னைக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே ஹைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. சாலையில் தன் கண் பார்வையை வைத்திருந்த அருணை நோக்கி, "கிருஷ்ணமூர்த்தி நம்மள எதுக்காக கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க பாஸ்?" என்றான் வினோத். பணம் நெறைய இருக்கிற இடத்துல குற்றங்களும் நெறைய இருக்கும். அப்படியான ஏதோ ஒரு குற்றத்துல நம்ம ஆள் அகப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுல இருந்து விடுபட நம்ம உதவிய நாடி இருக்கலாம் என்றான் அருண் கரும் பாம்பாக நீண்ட தார்ச்சாலையிலிருந்து கண்களை விலக்காமல். அந்த குற்றம் எந்த மாதிரியா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? எதிரிகளோட கொலை முயற்சி, பயமுறுத்தல், ஷேர் மார்க்கெட் தகிடுதத்தம், பொண்ணு விவகாரம். எனி கெஸ்? என்றான் வினோத். எதிர்பாராததை எதிர்பார் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட தத்துவம். இன்னும் 10 நிமிஷம் பொறுத்துக்கிட்டு இரு. அவரு நம்மள அழைச்சதுக்கான காரணம் வெளிச்சத்துக்கு வந்துடும். கிருஷ்ணமூர்த்தி நகரத்தின் மல்டி மில்லியனர்கள் லிஸ்டில் முதலிடத்தில் இருப்பவர். அவர் கம்பெனிகளின் பங்கும் அவரும் எப்போதும் உயரத்தில் இருப்பவர்கள். உயரம் மீன்ஸ் ஏரோப்ளேன் பயணங்கள். அவரது பாஸ்போர்ட் 3 மாதங்களில் நிரம்பி வழியும் அளவிற்கு விமானத்தில் பறப்பவர். சமீபமாக தன் பயணங்களை குறைத்துக்கொண்டு இந்தியாவில் முடங்கி கிடப்பவர். அரசியல் ஆதாயத்தோடு எம்பி ஆகி தேர்தல் நிதி மூலம் சில பல ஆதாயங்களை பெற்று பல கம்பெனிகளை திவாலாக்கி தான் ஈடுபட்ட எல்லா துறைகளிலும் தன் கொடியை பறக்கவிட்டு கண்ணுக்கு தெரியாத பல எதிரிகளை சம்பாதித்து வைத்திருப்பவர். புது தொழிலதிபர்களுக்கு ரோல் மாடல். மனைவி இறந்த பிறகு தினம் ஒரு மனைவியை தற்காலிகமாக தேர்ந்தெடுத்து சூரியன் உதித்ததும் டைவர்ஸ் செய்பவர். கிருஷ்ணமூர்த்தியை பற்றி இப்போது இவ்வளவு போதும். ஜே.கே. இண்டஸ்ட்ரீஸ் என்ற கவர்ச்சிகரமான நியான் லைட் போர்டு இருந்த அலுவலக முகப்பில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கினர். செக்யூரிட்டியின் விறைப்பான சல்யூட்டை ஏற்றுக்கொண்டு கண்ணாடி கதவை திறந்ததும் ஏசியின் குளிர் குபீரென உடலில் மோதியது. மைதா மாவை முகத்திற்கு கோட்டிங் கொடுத்திருந்த ரிசப்ஷனிஸ்ட் தன் லிப்ஸ்டிக் உதடுகளை திறந்து, "வாட் யூ வாண்ட் சார்?" என்றாள். "உங்க பாஸ பார்க்க வந்திருக்கிறோம். அருண் வினோத்னு சொல்லுங்க" என்றான் வினோத். அவள் இன்டர்காமில் பேசிவிட்டு, "உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வலது பக்கம் முதல் ரூம்" என்றாள். அருணும் வினோத்தும் அவளுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நடந்தனர். அருண் தேக்கு கதவை தட்டி, "மே ஐ கம் இன்?" என்றான். "எஸ், கம் இன்" என்ற குரலுக்கு பின்னால் இருவரும் உள்ளே நுழைந்தனர். உள்ளே ஏசியின் ஒலியும் ரூம் ஃப்ரெஷ்னரின் வாசனையும் கலந்து வீசியது. "உட்காருங்க" என்ற கிருஷ்ணமூர்த்தியின் கைகளை பற்றி குலுக்கினான் அருண். "இவன் என்னோட அசிஸ்டன்ட் வினோத்" என்றதும் வினோத் கைகளை நீட்டினான். மூலவரே பிரதானம் என்று அந்த கையை புறக்கணித்தவர், "பி சீட்டட்" என்றார். வினோத் அவசரமாக அவமானத்தை தவிர்க்க பேண்ட் கர்ச்சீஃபை எடுத்துக்கொண்டு நாற்காலியில் புதைந்தான். "எனக்கு ஒரு பிரச்சனை" என்றார் கிருஷ்ணமூர்த்தி தாடையை சொரிந்தபடி. "பிரச்சனை வந்தாதான் கடவுள் கடவுள் எங்களை எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? என் ஃப்ரெண்டு சாரதி உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்கிறான். இந்த பிரச்சனைய நீங்க தான் தீர்க்க முடியும். அதனால தான் உங்கள அழைச்சேன். சொல்லுங்க. என்னோட மகன காணல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும்." "எங்க எதிர்பார்ப்பு பட்டியல்ல இது இல்லையே" என்றான் வினோத். "பையனுக்கு பேர் வச்சிருந்தா அத சொல்லுங்க. வயசு, ஃபோட்டோ எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கோ. அமுதன் தாய் இல்லாத பிள்ளை. செல்லம் குடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பாயிடுச்சு." "அமுதன் காணாம போய் எத்தன நாட்கள் ஆகுது?" "இன்னியோட 40 நாட்கள்." "வாட்? ஏன் இன்னும் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணல?" "என்னோட கம்பெனி ஷேர் முழுசும் அவன் பேர்ல வாங்கி வச்சிருக்கிறேன். அதோட மொத்த மதிப்பு 300 கோடி. அவனோட கையெழுத்தோட மதிப்பு 300 கோடி. தொலைஞ்சு போன அவன யாராவது கண்டுபிடிக்கிறது புதையல் கிடைக்கிறது மாதிரி. அவன யாராவது கண்டுபிடிச்சு அதுல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டா, பிளாக்மெயில் செஞ்சா எனக்கு கணிசமான பாதிப்பு. பணம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. எனக்கு என் சொத்துக்கு அவன் தான் ஒரே வாரிசு. எனக்கு அவன் உயிரோட வேணும். அதனால போலீஸுக்கு போகல. நீ கண்டுபிடி. எவ்ளோ வேணுமோ கேளு, தர்றேன். இந்த விஷயம் நம்ம 3 பேர தவிர வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது." "நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா?" "4, 5 குயர் பேப்பர் வாங்கலாம். அவ்ளோ பேர் இருக்காங்க. ஊரெல்லாம் எனக்கு எதிரிகள்." "ஓகே. இந்த கேஸ நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னால உன்னோட திறமைய பத்தி சாரதி சொன்னது உண்மையான்னு ப்ரூஃப் பண்ணு. நம்புறேன். என்ன செய்யணும்?" "என்ன பத்தி இதுவரைக்கும் கவனிச்சதுல ஒரு விஷயம் சொல்லுங்க." "உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு சொல்லட்டா?" "ம். சொல்லு." "இந்த மாசத்துக்குள்ள நீங்க ஒரு பிரபல பல் டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்க போறீங்க. ரைட்டா?" "அது எப்படி உனக்கு?" "நாக்கால மூக்க தொடுங்க. சொல்றேன்."
இந்த வயசுலலாம் முடியாதுப்பா. சின்ன வயசுல ட்ரை பண்ணது. இப்ப ட்ரை பண்ணுங்க. கிருஷ்ணமூர்த்தி நாக்கால் மூக்கை தொட முயற்சி செய்ய, அருண், வினோத், அவரோட நுனி நாக்க கவனி என்றான். கவனிச்சேன் பாஸ். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க என்ற இருவரும் அறையிலிருந்து வெளியேறினர். கிருஷ்ணமூர்த்தி சற்று நேரம் முயற்சி செய்துவிட்டு பிறகு தலையை உதறிக்கொண்டார். எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சான் என்று குழம்ப ஆரம்பித்தார். வாஷ் பேசின் கண்ணாடியில் பாம்பை போல நாக்கை நீட்டி பார்க்க ஆரம்பித்தார். கார் பார்க்கிங்கில் வினோத், எப்படி பாஸ்? யோசி, புரியும் என்று புன்னகைத்தான் அருண். அத்தியாயம் 2. பாஸ், கிருஷ்ணமூர்த்தியோட நுனி நாக்க பார்க்க சொன்னீங்களே, அது எதுக்கு பாஸ் என்றான் வினோத். எதுக்காக பார்க்க சொன்னேனே தெரியாம தான் பாத்தியா? சரி, பார்த்த வரைக்கும் சொல்லு என்றான் அருண். அவரோட நுனி நாக்கு மட்டும் சிகப்பா இருக்கிறத கவனிச்சேன். அதன் மூலமா நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம ரூமுக்குள்ள முதல்ல நுழையும்போது கிருஷ்ணமூர்த்தி தாடைய சொரிஞ்ச மாதிரி பேசுறத கவனிச்சியா? ஆமா. நான் அத வச்சு அவருக்கு பல்வலியா இருக்கலாம்னு யூகிச்சேன். அநேகமா அவருக்கு வயசானதுனால கடவாய் பற்கள்ல ஒண்ணு உடைஞ்சு போயிருக்கலாம். அல்லது சொத்த பல்லா இருந்திருக்கலாம்னு அனுமானிச்சேன். அதனால அவர் அடிக்கடி அந்த பல்ல நுனி நாக்கால தடவறதுனால அவரோட நுனி நாக்குல மட்டும் சிகப்பு நிற தழும்புகள் உண்டாகி இருக்கும்னு யூகிச்சேன். பாஸ், எப்படி பாஸ் இப்படி யோசிக்கிறீங்க? என்ன பிரயோஜனம்? நான் எதிராளியோட நாக்க பார்த்து பல்லு வலின்னு கண்டுபிடிக்கிறேன். நீ வேற எதையோ கண்டுபிடிக்கிறியே. அதுக்கு நீங்க வினோத்தோட கண்கள் வழியா பார்க்கணும் பாஸ். ரோமியோவோட கண்கள் வழியா பார்த்தாதான் ஜூலியட்டோட அழகு தெரியுங்கிறத காப்பி அடிச்சிருக்க இப்போ நீ. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா எப்படி பாஸ்? வில்ல கொஞ்சம் கழற்றி வைங்க. எப்பவும் நாணேற்றி வைக்காதீங்க. உனக்கும் சேர்த்து நான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. பெண்கள் கிட்ட மட்டும்தான் உன்னோட மூளை கிறுகிறுன்னு வேலை செய்யுது. டிசைன் அப்படி பாஸ். நான் என்ன செய்யறது? நாய் வால நிமித்தவே முடியாது. ஃபைல படி என்ற அருண் காரை ஸ்டார்ட் செய்தான். பையன் பேரு அமுதன். 5.5 அடி உயரம். 5.5 கிலோ வெயிட். ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கிறான். பெண் குழந்தைய அதிகம் எதிர்பார்த்த அம்மா 6-7 வயசுலயே தவறி போயாச்சு. கான்வென்ட் ஸ்கூல், வேலைக்காரங்க பராமரிப்புல வளர்ந்திருக்கிறான். அப்பாவை அப்பப்போ சந்திச்சு பேசி இருக்கிறான். அதிகமான டச்ல இல்ல. அப்பா கூட அவனுக்கு 3வது மனிதர் தான். கடைசியா மார்ச் 3ஆம் தேதி அவன கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் பார்த்திருக்கிறான். 4ஆம் தேதியில இருந்து ஆளையே காணோம். செல்போன் ஸ்விட்ச் ஆஃப். இவனை எங்கன்னு தேடுறது? அவன் இடத்துல நீ இருந்திருந்தா நீ என்ன செய்வ? லைஃப ஜாலியா என்ஜாய் செஞ்சிருப்பேன் பாஸ். இத்தனை வசதி வாய்ப்புகள், ஆடம்பரங்களை விட்டுட்டு ஒருத்தன் ஓடணும்னு அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? வேற என்ன பாஸ்? லவ் தான். யாரையாவது லவ் பண்ணியிருப்பான். கிருஷ்ணமூர்த்தி சம்மதிச்சிருக்க மாட்டாரு. பையன் எஸ்கேப் ஆயிட்டான். லாஜிக் தப்பு. அவனோட பேர்ல 300 கோடி ரூபாய் ஷேர் இருக்கு. அவனுக்கு கிருஷ்ணமூர்த்தி தான் பயப்படணும். எனக்கு என்னமோ அவன் பேர்ல இவ்ளோ பெரிய அமௌண்ட் இல்லன்னா, கிருஷ்ணமூர்த்தி நம்மள கூப்பிட்டு அமுதன தேட சொல்லி இருக்கவே மாட்டாருன்னு தோணுது. அட! ஆமாம் பாஸ். அப்போ லவ் இதுக்கெல்லாம் காரணம் இல்ல. வேற என்ன? யாராவது கடத்தியிருந்தா 40 நாட்கள் வரைக்கும் டிமாண்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்படின்னா கிட்னாப்பும் இல்ல. வேற ஏதாவது இருந்தா நீயும் சொல்லேன். இந்த ஏர்செல் அனந்தகிருஷ்ணன்னு ஒரு ஆள கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஸ்? கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரோட பையன் கூட செல்வத்த வெறுத்து புத்த மத துறவியா தாய்லாந்துக்கு போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன். நம்ம அமுதனும் அந்த மாதிரி நவீன புத்தரா மாறி இருப்பானோன்னு சொல்றியா? அப்படியும் யோசிப்போமே. வீட்ட விட்டு போகும்போது என்ன தேடாதீங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போக மாட்டாரா? நம்ம புத்தர். அதானே? அப்போ அமுதன் என்னதான் ஆனா? எனக்கு என்னமோ அவன் உயிரோட இருப்பான்னே தோணல. என்ன பாஸ் சொல்றீங்க? நிச்சயமா அவன நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அத்தியாயம் 3. பாஸ், இப்போ அடுத்ததா நம்ம எங்க தான் போக போறோம் என்றான் அருண். வேற எங்க? அமுதன் தங்கியிருந்த பங்களாவுக்கு தான். அங்க இருந்து நம்மளோட தேடல தொடங்கலாம். ஃபைல்ல அமுதன் தங்கி இருக்கிற பங்களா அட்ரஸ் இருக்குதான்னு பாரு என்றான் வினோத் சாலையில் கவனமாக கண் வைத்தபடி. ஃபைலை புரட்டிய அருண், அட்ரஸ் இருக்கு பாஸ், சொல்றேன். கூகுள் மேப்ல சர்ச் பண்ணிக்கோங்க என்றான். அவன் கூறிய விலாசத்தை கேட்டுக்கொண்ட வினோத், அப்படியே கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு, நாம அங்க போக போறோம்னு என்றான். ஓகே பாஸ் என்றான் அருண். வினோத் ஆக்சிலேட்டரை மிதித்தான். அமுதனின் வில்லாவின் முன்பாக காரை நிறுத்தினான் அருண். காரை விட்டு இறங்கிய இருவரும் அந்த வில்லாவை வியப்புடன் பார்த்தனர்.
நகரத்தின் புறநகர் பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவி கிடந்தன ஏராளமான வில்லாக்கள். தனி ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய வில்லாவா? அக்கம் பக்கம் விசாரிக்க கூட ஆள் தென்படலையே என்றான் வினோத். நிறைய பணம் சம்பாதிச்சா தனிமை தேவைப்படும் போல இருக்குது. இல்ல நிறைய பணம் மனிதர்கள் மீதான நம்பிக்கையின்மையை அதிகரிச்சு தனியா பாதுகாப்பா இருக்க சொல்லும் போல இருக்குது. சரி வா, காலிங் பெல்ல அடிப்போம். காலிங் பெல்லை அடித்ததும் கேட்டின் சிறிய கதவை திறந்து முகத்தை காட்டியவன், யாரு என்றான். உங்க ஐயா ஃபோன் பண்ணி சொன்னாரே, அவங்கதான். இப்பதான் சொன்னாரு, அதுக்குள்ள வந்துட்டீங்களே என்றவன் கதவை அகலத் திறந்து இருவரையும் உள்ளே அனுமதித்தான். உன் பேர் என்னப்பா என்றான் வினோத் காரியத்தில் கண்ணாக. பைரப்பாங்க. எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கற? 10 வருஷமா இங்கதான் வேலை செய்யறேன். பின்னாடி இருக்கிற வீட்ல தான் குடியிருக்கிறேன். உங்க சின்ன ஐயா அமுதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தங்கம்ங்க. தீபாவளி அப்ப போனஸ் எல்லாம் சேர்த்து கொடுப்பாரு. அப்பப்ப அவரோட பழைய துணிய கிழியாமலேயே தூக்கி கொடுத்துருவாருங்க. எப்போல இருந்து அமுதன் காணாம போனாரு? அவரு காணாம போனப்ப நீ எங்க இருந்த? கேட் சாவிய உள்ள பூட்டி நான் தான் வச்சிருப்பேன். இன்னொரு சாவி தம்பி கிட்ட இருக்கும். 3ஆம் தேதி நைட் 8 மணிக்கு கேட் திறந்தே கிடந்துச்சு. தம்பி தான் வெளியில போயிருக்கணும். நான் திரும்பவும் பூட்டிட்டேன். காலையில காஃபி போட்டு தர வீட்டுக்குள்ள போகும்போது தான் தம்பி திரும்ப வரலன்னு தெரிஞ்சது. அப்புறம்தான் முதலாளி கிட்ட சொன்னேன். வண்டி ஏதாவது எடுத்துக்கிட்டு போனாரா உங்க சின்ன முதலாளி? இல்லையே, நடந்து தான் போயிருப்பாரு. சரி, அவரோட ரூம காட்டு. இருவரும் அவனை பின்பற்றி நடந்தனர். வீட்டின் டைல்ஸும் வடிவமைப்பும் பணம் பணம் என்றன. விலை உயர்ந்த சோஃபாக்களும் ஷாண்ட்லியர்களும் மினி தியேட்டரும் வெளியே வர வேண்டிய தேவையே அமுதனுக்கு இல்லை என்றன. மேல மாடியில தான் சின்ன முதலாளி இருப்பாரு என்ற பைரப்பா படிகளில் ஏற ஆரம்பித்தான். இனிமே நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறோம். அப்ப வந்தா போதும் என்றான் வினோத். பைரப்பா படிகளில் பின்வாங்கினான். இருவரும் வெறுமெனே சாத்தியிருந்த அமுதனின் அறைக்கதவை தொட்டதும் அது உள்வாங்கி திறந்து கொண்டது. இருவரும் அலிபாபா குகையாக திறந்து கிடந்த ரூமை அலச ஆரம்பித்தனர். அலமாரிகள், வார்ட்ரோபுகள் என்று ஆராய ஆரம்பித்தனர். பாஸ், இத பாருங்க என்ற வினோத் கபோர்டின் அடியில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு துணிச்சுருளை காட்டினான். என்ன அது என்ற அருண் அதை காற்றில் வீசி உதறினான். அந்த குட்டை துணி நீளமாக உருமாறி கவுனானது. லேடிஸ் டிரெஸ் இங்க எப்படி என்றான் வினோத். அந்த கவுனிலிருந்து வினோத நறுமணம் வீசியது. என்ன சென்ட் பாஸ் இது என்றான் அருண். பெர்ஃப்யூம் வரிசையில் இருந்த பாட்டில்களை முகர்ந்து பார்த்த அருண், சேனல் 5 மர்லின் மன்றோவுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை திரவியம். அப்படின்னா பைரப்பாவுக்கு தெரியாம ஒரு பொண்ணு இங்க வந்து போயிருக்கிறா இல்லையா? கபோர்டை கலைக்க கலைக்க ஒன்றிரண்டு பெண்கள் அணியும் துணிகள் கிடைக்க ஆரம்பித்தன. இவனுக்கு பொண்ணுங்களோட உடைகளை திருடுற வினோத பழக்கம் இருந்திருக்குமோ? இல்ல இதெல்லாம் இவனோட ரகசிய காதலியோட உடைகளா? கேள்விகள் மென்மேலும் கேள்விகள். எதற்கும் நமக்கு விடை தெரியாது என்பதே உண்மை. தேடிக்கொண்டிருந்த வினோத் ஒரு கவரை அலமாரியிலிருந்து கண்டெடுத்தான். "அத திற" என்றான் வினோத். திறந்தவுடன் உள்ளிருந்து சில போட்டோக்கள் கொட்டின. ஒரு பெண்ணின் கண்கள், மூக்கு, உதடுகள் மட்டுமே இருந்த க்ளோஸ் அப் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் காற்றில் சிதறின. "யாரு பொண்ணே நீ? எங்க இருக்கிற?" அத்தியாயம் 4. "யார் இந்த பொண்ணு? சூப்பரா இருக்காளே" என்றான் வினோத் தன் கையில் இருந்த கருப்பு வெள்ளை உதட்டு படத்தை பார்த்தபடி. அமுதன கேட்க வேண்டிய கேள்வி. பதில் தெரியாத என்கிட்ட கேக்குறீங்க என்றான் அருண். இந்த கேஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. அதுவும் அமுதனோட படுக்கை அறை வரைக்கும். சம்திங் ராங். பணக்கார வீட்டு பசங்களுக்கு ஃபிகர் மடியறதெல்லாம் ரொம்ப ஈஸி பாஸ். பெண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது உன்னோட பதில். கோர்த்து விட்டுடாதீங்க பாஸ். பெட்ரூம் வரைக்கும் ஒரு பெண் வந்துட்டான்றது பைரப்பாவுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? பைரப்பாவுக்கு தெரிஞ்சா அவன் கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாங்கிறதுனால அமுதன் இத ரகசியமா செஞ்சிருக்கலாம். எதுக்கும் பைரப்பாவ மறுபடியும் விசாரிப்போமே. ரைட் என்றான் வினோத். அவன் கண்கள் சற்று தூரத்தில் இருந்த வில்லா ஒன்றில் நிலைத்தன. என்ன பாஸ், வெச்ச கண் எடுக்காம அங்க அப்படி என்னத்த தான் பாக்குறீங்க? அந்த வில்லாவிலிருந்து யாரோ பைனாகுலர்ல இங்க பாக்குறாங்க. சூரிய வெளிச்சத்துல கண்ணாடி பளிச்சுன்னு தெரியுது இங்க இருந்து. இங்க நடக்கிறது யாருக்கோ ஆர்வமா இருக்குது. இருவரும் கீழே இறங்கி வந்தபோது உட்கார்ந்திருந்த பைரப்பா எழுந்து நின்றான். உங்க சின்ன முதலாளிய பார்க்க யாராவது பொண்ணுங்க வருவாங்களா? அவர் கூட காலேஜ்ல படிச்ச 1, 2 பொண்ணுங்க வருவாங்க. உடனே போயிடுவாங்க. 1ஆ 2ஆ? சரியா சொல்லு. சரியா எண்ணலைங்க. பேரு கூட சரியா தெரியாது. நைட் தங்குவாங்களா?
இல்லைங்க, நான் சரியா கவனிக்கல. பைரப்பா, நைட்டு சரக்கடிப்பியா? பெரிய முதலாளி கிட்ட சொல்லிடாதீங்க. நைட்டு லைட்டா சரக்கடிப்பேன். கடைசில தான் குடிப்பேன். ஐயாவோட சரக்கு பாட்டில தொடக்கூட மாட்டேன். அவரா குடுத்தா குடிப்பேன். சரி, நீ கதவ சாத்திக்கோ என்ற வினோத் வெளியே வந்ததும் விடுவிடுவென அருகிலிருந்த வில்லாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பின்னால் ஓடி வந்த அருண், பாஸ், அங்கெங்க போறீங்க என்றான். கண்களுக்கருகே கையை குவித்து வட்டமாக வைத்தவன், அந்த பைனாகுலர் என்றான். விட மாட்டீங்களே என்ற அருண் வினோத்துடன் இணைந்து கொண்டான். வாட்ச்மேனின் அனுமதியுடன் அந்த புதிய வில்லாவிற்குள் நுழைந்தனர் இருவரும். இன்டர்காமில் வாட்ச்மேன் தகவல் கொடுக்க தட்டு முன்பாக கதவை திறந்தவன், யார் நீங்க என்றான். இந்த ஏரியாவுல சதுர அடி என்ன விலைக்கு போகுது என்றான் வினோத். இந்த ஏரியாவுல இடம் வாங்க போறீங்களா இல்ல ரியல் எஸ்டேட் புரோக்கரா நீங்க என்றான் அவன். எஸ், என் பேரு அருண். இவர் வினோத். இடத்து விலைய விட கூடுதலா குடுத்து ஏமாந்துடக்கூடாதுன்னு உங்கள விசாரிச்சுட்டு வாங்கலான்னு இவர் சொன்னதுனால உங்கள தொந்தரவு செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு. ச்சே! அது தொந்தரவில்ல. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? உள்ள போய் பேசலாமா? கண்டிப்பா. அவன் அவர்களை நடத்திச் சென்றான். என் பேர் சாமிநாதன். சரி சுவாமிநாதன், உங்க வீட்டு பால்கனியிலிருந்து பைனாகுலர்ல அப்படி எத பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? யார் நீங்க? நான் போலீஸ கூப்பிடுவேன். ஏய் வாட்ச்மேன், நாங்க 2 பேர். வாட்ச்மேன் வரதுக்குள்ள இங்க என்ன வேணும்னாலும் நடக்கலாம். கமிஷனர் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான். அவரோட பிரைவேட் நம்பர தரட்டுமா? நீங்க போலீஸுக்கு நெருக்கமானவங்க. சொல்லுங்க, அமுதனோட வீட்ட நீங்க ஏன் கண்காணிச்சீங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பேர்ட் சீயிங்ல ஆர்வம் இருக்கிறவன். அந்த வில்லாவுக்கு பக்கத்துல உள்ள வனப்பகுதியில ஏராளமான பறவைகள் வரும். அதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறது என்னோட ஹாபி. இருவரும் ஏமாற்றத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இத தவிர வேற காரணம் இல்லையே? இன்னொரு காரணம் இருக்குது. அத சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அந்த வில்லாவுல ஒரு பையன் காணாம போயிட்டான். அவன நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். எதையும் மறைக்காம சொன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். நாங்களா எதையாவது கண்டுபிடிச்சுட்டா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். எதையாவது மறைச்சு சிக்கல்ல வலிய போய் சிக்கிக்காதீங்க. அவன் முகத்தில் பயப்பூ பூத்தது. நோ, நோ, நான் பேர்ட் சீயிங்ன்னு சொன்னது பொய் தான். அந்த வில்லாவுல நான் ராத்திரி ஒரு பொண்ண பார்த்திருக்கிறேன். பிரமாதமான அழகி. எனக்கு ஃப்ளையிங் கிஸ் கூட அனுப்பியிருக்கிறா. ஒரு மாதிரியா நான் அவள காதலிக்கவே ஆரம்பிச்சுட்டேன். அந்த பையன் தான் அந்த பொண்ண அடைய தடை. ஒரு முறை அவகிட்ட லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி அவன்கிட்ட குடுத்தேன். ஒரு பல்ல கழட்டி விட்டுட்டான். தங்கப்பல் கட்டியிருக்கிறேன். பாருங்க. அந்த பொண்ணையோ பையனையோ நேர்ல பார்த்திருக்கிறீங்களா? அமுதன தெரியும். அந்த பொண்ண வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அமுதன கடைசியா எப்ப பார்த்தீங்க? அவன கார்ல கடத்தும்போது. வாட்? என்றனர் இருவரும். அத்தியாயம் 5. வினோத் உள்ளே எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு, அமுதனை யாரோ கடத்திக்கிட்டு போனத நீ ஆறாமற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிற. உடனே போலீஸுக்கோ அவனோட அப்பாவுக்கோ தகவல் சொல்லணும்ன்ற எண்ணமே உனக்கு இந்த 40 நாட்கள்ல வரலன்னா என்ன மனுஷயா நீ என்றான். சுவாமிநாதன் தலையை குனிந்து கொண்டான். அந்த பையன் என்ன அடிச்சுட்டான்ற கோபத்துல நான் இத யாருக்குமே சொல்லவே இல்ல. அவனை கடத்தினதை பார்த்து உள்ளூர சந்தோஷப்பட்டேன். அது உண்மை. சரி, தொலையுது. கடத்தின கார் நம்பரையோ கார பத்தின விவரமோ ஏதாவது தெரியுமா? சற்றே பயத்துடன் பார்த்தவன், நைட் டைம்ல அவன கடத்தினதுனால இருட்டுல சரியா தெரியல. 2 பேர் அவன பின் சீட்டுல இழுத்து போட்டத மட்டும் நான் கவனிச்சேன். சரி, நீ தினமும் பாத்தியே, அந்த பொண்ணோட பேர், அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. சில நேரத்துல மொட்டை மாடியில இருந்து என்ன பார்த்து கையாட்டுவா. அடுத்த வீட்டு கல்யாணமான பொண்ண பாக்குறது தருதலை காதல் ப்ரோ. அந்த பொண்ணு அதனோட ரகசிய காதலியா இருந்திருக்கணும். அவகிட்ட இந்த சுவாமிநாதன் மிஸ்பிஹேவ் பண்ணதுனால அமுதன் கோபமடைஞ்சு இவனை தாக்கி இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி இவன்கிட்ட கொடுத்துட்டு போன் நம்பர் தான் கேட்டேன். பல் டாக்டர் கிட்ட அனுப்பி வச்சுட்டான் என்ன. உனக்கு ரொம்ப தைரியம் சுவாமிநாதன். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அத அவ புருஷன்கிட்டயே கொடுத்திருக்கிற. உன்னை உயிரோட விட்டதே பெரிய விஷயம். நல்ல வேளை, உன்னோட ஜாதக கட்டம் வலுவா இருந்ததுனால பல்லோட போயிடுச்சு. இல்லனா நாங்க ஒரு கொலை கேஸ விசாரிக்க இதே வீட்டுக்கு வந்திருப்போம். என்ன சொல்றீங்க? அது அமுதனோட மனைவியா? மனைவி, காதலின்னு நினைக்கிறோம். அவன் சின்ன பையன். அந்த பொண்ணு முதல்ல என்ன பார்த்திருந்தா என்னத்தான் காதலிச்சிருப்பா. நீ ரொம்ப லேட்டுப்பா. அமுத முந்திக்கிட்டான். இந்த 40 நாளா அந்த பொண்ணையும் காணோம்.
தினமும் மொட்டை மாடியில உத்து பார்த்து என் கண்ணுக்கு கீழ கருவளையமே விழுந்துருச்சு பாருங்க. சரக்கு ஓவரா அடிச்சாலும் இப்படி ரெப்ப தொங்கும் சுவாமிநாதன். எல்லாம் அவள பார்க்க முடியாத சோகம்தான். சீக்கிரமா அமுதன கண்டுபிடிச்சிருங்க. அப்பதான் அவன பார்க்க அந்த பொண்ணு வருவா. அவள பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க? தூரத்துல இருந்தே அவள பார்த்துக்கிட்டே வாழ்ந்துடுவேன். ரொம்பத்தான் முத்தி போயிடுச்சு. அந்த பொண்ணு அவ்வளவு அழகுங்க. பார்த்தா பைத்தியமே பிடிச்சிடும். அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானான்னு சொல்லுங்க. வினோத் அமுதனின் வீட்டில் கிடைத்த கருப்பு வெள்ளை புகைப்படங்களை நீட்டினான். ஒவ்வொன்றாக கவனமாக பார்த்தவன் ஏமாற்றமாக உதட்டை பிதுக்கினான். இப்படி தனித்தனியா பார்த்தா இவதானான்னு குழப்பமா இருக்குது. இந்த பொண்ணும் அழகாத்தான் இருக்குது. இதோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா? இப்போ தங்கத்தோட விலை ஏறிடுச்சு சுவாமிநாதன் என்றான் அருண் கை முஷ்டியை மடக்கியபடி. பொறுங்க என்ற சுவாமிநாதன், இது நான் பார்த்த பொண்ணுதான் என்றான் ஒரு படத்தை பார்த்தபடி. டாக்டர் கிட்ட போற செலவு மிச்சமாயிடுச்சு என்றான் அருண் கையை தளர்த்தியபடி. எப்படி கண்டுபிடிச்ச என்றான் வினோத். நிலா வெளிச்சத்துல அவளோட காதுல இருந்த இந்த ஸ்டெட்ஸ் மின்னுனத நான் கவனிச்சிருக்கிறேன். அத வச்சுதான் சொல்றேன். நல்லது. நீங்க அந்த பொண்ணையோ இல்ல அமுதனையோ பார்க்க நேர்ந்தா இந்த நம்பர்ல எங்கள கூப்பிடுங்க என்ற அருண் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினான். கண்டிப்பா சொல்றேன். எனக்கு முன்னால அந்த பொண்ண நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. எதுக்கு? நான் ஐ லவ் யூ சொல்லணும். வினோத் தலையில் அடித்துக் கொண்டான். பாஸ், நாம கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தா நம்மள மாமாவாக்கிடுவான். ஆல்ரெடி ஆயிட்டோம். அப்பப்போ அந்த வீட்டை வழக்கம் போல கண்காணி. வித்தியாசமா ஏதாவது தெரிஞ்சா எங்கள கூப்பிடு. அந்த சுவாமிநாதன் மையமாக தலையை ஆட்டினான். இருவரும் கிளம்பினார்கள். அத்தியாயம் 6. பல்லிடுக்கில் மாட்டிக்கொண்ட உணவு துணுக்கை டூத் பிக்கால் தோண்டி எடுத்து டஸ்ட்பினில் போட்ட கிருஷ்ணமூர்த்தி, நம் பல்லில் பிரச்சனை இருப்பதை அவன் எப்படி கண்டுபிடித்திருப்பான் என்று சற்று நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். எவ்வளவு யோசித்தும் கண்டுபிடிக்க முடியாதவர் நேரில் பார்க்கும்போது கேட்டுக்கொள்ளலாம் என்று தன் யோசிப்பை தள்ளி வைத்தார். அவரது யோசனையை அறுத்தது இன்டர்காம். சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். பேர் என்றார். முகம் பிரகாசமானது. வினோதா. வரச்சொல் என்றவர் தன் ஞாபக செல்களை புரட்டி பார்த்து புது பெயராக இருக்கிறதே என்று யோசித்தார். மே ஐ கமின் என்று கதவு தட்டப்பட்டது. எஸ், கமின். அவள் வெகு ஒயிலாக ஒரு தேவதையைப் போல ஏசி அறைக்குள் நுழைந்தாள். அவரது இதயம் ஒரு முறை நின்று துடித்தது. அவர் ஒரு கணம் தன் வயதை மறந்து வாலிபத்தில் நுழைந்து மனதிற்குள் வாவ் என்றார். அவரும் எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு வியாபார ஒப்பந்தம் முடிந்ததும் அதை கொண்டாடும் விதமாக மது மாது என்று கம்பெனிகள் படையலிடுவது வழக்கம். வெள்ளை தோலிலிருந்து கருப்பு தோல் அழகி வரை விதவிதமாக ரசித்து பார்த்தவர் இந்த மாதிரி ஒரு அழகியை பார்த்ததே இல்லை. இப்போது இந்த கணத்தில் யாராவது அவரது இளமையை மீட்டுத்தர தயாராக இருந்தால் வினோதாவின் பொருட்டு தன் மொத்த சொத்துக்களையும் இழக்க தயாரானார். உட்காரு வினோதா என்றார் கம்ப்யூட்டர் திரையில் பிரதிபலித்த தன் உருவத்தை பார்த்தபடி. அவள் தன் உடலை நாற்காலியில் சாய்ந்தாள். கொடுத்து வைத்த நாற்காலி என்றது அவர் மனம். பத்ரி சார் தான் என்ன அனுப்புனாரு என்றாள் வினோதா. குரலில் குயில் மெலிதாக கூவியது. பத்ரி கிருஷ்ணமூர்த்தியின் நெருங்கிய நண்பர். தன் நல்லது கெட்டதுகளை அவரிடம்தான் மறைக்காமல் கிருஷ்ணமூர்த்தி சொல்வது வழக்கம். இப்போது இவளை எதற்காக அனுப்பி வைத்திருப்பான் என்று யோசித்தவராக, என்ன விஷயமா உன்னை அனுப்பி வச்சான் வினோதா என்றார் கிருஷ்ணமூர்த்தி குழப்பத்துடன். நீங்களே கேளுங்க என்றவள் செல்போனில் பத்ரியின் எண்களை ஒற்றினாள். சார், உங்ககிட்ட பேசணுமா என்று செல்போனை கிருஷ்ணமூர்த்தியிடம் நீட்டினாள். அவள் செல்லை கை நீட்டி வாங்கும்போது வினோதமான நறுமணம் வீசியது. அந்த வாசம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. மறுமுனையில் இருந்த பத்ரி, கிருஷ்ணமூர்த்தி, அவளை நான் தான் உங்ககிட்ட அனுப்புனேன். உனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவை. அதனால தான் அவளை அனுப்புனேன். எனக்கு செக்ரட்டரி தேவைன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இல்லதான். நேத்து நீ எனக்கு தந்த செக்குல 30 லட்சத்துக்கு கூடுதலா ஒரு சைபர் போட்டுட்ட. நீ மனக்குழப்பத்துல இருக்கிறதோட அறிகுறி அது. வாட்? நானா 3 கோடிக்கு செக்கு கொடுத்தேன்? அவ்வளவு அசட்டையா நான் இருந்ததே இல்லையே. எனக்கு என்னதான் நடக்குது? உன்னோட மகன் காணாம போனது உன்னை குழப்பிக்கிட்டு இருக்குது. அதனால தப்பு தப்பா சிலத செய்ய ஆரம்பிச்சிருக்கிற. உனக்கு உதவிக்கு ஆள் தேவை. அதனால தான் வினோதாவ அனுப்பியிருக்கிறேன். முன் அனுபவம்? எல்லா இடங்கள்லயும் இத கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். வினோதா என்கிட்ட தான் செக்ரட்டரியா இருந்தா. நான் 2 மாசம் அமெரிக்கா போறேன்.
அதனால வினோதாவ அங்க அனுப்புறேன். நான் திரும்பி வந்ததும் அவள மறுபடியும் அழைச்சுக்குவேன். உன் ஆஃபீஸுக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். அங்க வினோதாவ நான் பார்த்ததே இல்லையே! உன்கிட்ட ஒரு அழகான பொண்ண அறிமுகப்படுத்தி வைக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? அவ மத்த பொண்ணுங்கள போல இல்ல. உன் வால சுருட்டிக்கோ. அவகிட்ட அத்துமீறி என்ன சங்கடத்துக்கு ஆளாக்கிடாத. ஊசி இடம் கொடுத்தா உனக்கு சம்மதமா? எக்கேடோ கெட்டு ஒழி. அவர் ஃபோனை அணைத்து அவளிடம் நீட்டினார். என்னோட உன்னோட சர்டிஃபிகேட்ஸ்? பத்ரி சார் கிட்ட இருக்குது. அவன் உத்தரவாதம் ஒண்ணு போதும். வேற கேள்விகள் எதுவுமே என்கிட்ட இல்ல. எப்பலருந்து வேலைக்கு வர வினோதா? நாளைக்கு புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சோ, நான் நாளைக்கு வரேன். நல்லது. நீ இப்ப கிளம்பலாம். "See you சார்." அவள் வெளியேறி போனதும் அந்த இடத்தில் அவளின் வாசனை சற்று நேரம் அடித்துக் கொண்டே இருந்தது. அவரின் கனவை கலைத்தபடி ஒலித்தது செல்போன். மறுமுனையில் இருந்த வினோத், "சார், அமுதன பத்தி ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் கிடைச்சிருக்குது." "என்னப்பா?" "அவன யாரோ கடத்திட்டாங்க." "என்னப்பா, இன்பக் கனவுல இடியே இறக்குறியே" என்று தலையில் கை வைத்துக் கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. அத்தியாயம் 7. அமுதன கடத்தினத யாரு பார்த்தாங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? என்றார் கிருஷ்ணமூர்த்தி தன் நெற்றியை தேய்த்தபடி. எதிரே உட்கார்ந்திருந்த வினோத், கடத்தும்போது மரத்து மேல உட்கார்ந்து அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெயர் தெரியாத பக்ஷி இந்த தகவலை என்கிட்ட சொல்லுச்சு. இதுக்கு மேல நீங்க எதையும் கேட்காதீங்க. சரி, சொல்லுங்க. உங்களுக்கு மொத்தமா எத்தனை எதிரிங்க இருக்காங்க? அதோட லிஸ்ட் எங்களுக்கு வேணும். பெரிய பணக்காரங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய குற்றங்கள் மறைஞ்சிருக்கும்பாங்க. ஒருத்தன் தன்னோட உண்மையான உழைப்பால பணக்காரனா மாறுனேன்னு சொன்னா, அது நிச்சயமா அப்பட்டமான பொய். என் வளர்ச்சிக்கு, செல்வங்களுக்கு பின்னாடி நெறைய குற்றங்களோட கறைகளும், ரத்தத்தோட பிசுபிசுப்புகளும் மறைஞ்சிருக்குது. அதனால எனக்கு ஏராளமான எதிரிகள் உண்டு. லிஸ்ட் போட்டா என் ஆயுசே முடிஞ்சிரும். இத்தனை எதிரிகள சமாளிச்சு வச்சிருக்கிறீங்களே, அதே எண்ணிக்கையில ஃப்ரெண்ட்ஸ சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்களா? ஒரே ஒரு நண்பன் தான் எனக்கு. ரொம்ப நெருக்கமானவன். சர்வரோக நிவாரணி. அவனோட பேரு பணம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நீங்க ரொம்பவும் மூழ்கி போயிட்டீங்க. உங்கள மீட்கவே முடியாது. அந்த 300 கோடிக்காக அமுதன் கடத்தப்பட்டதா வச்சுக்குவோம். அதனால யாருக்கு பாதிப்பு? அத மட்டும் சொல்லுங்க. அது என்னோட கம்பெனி ஷேர்ஸ். அதையெல்லாம் வித்துட்டு வேற கம்பெனி ஷேர்கள வாங்கலான்னு நெனைக்கிறேன். இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அமுதனோட கையெழுத்து கிடைக்காததுனால, அதையெல்லாம் என்னால விக்கவே முடியல. அதனால எனக்கு தான் அதிக பாதிப்பு. அமுதனோட பேர்ல இப்ப இருக்கிற ஷேர்ஸ், முன்னாடி யார் பேர்ல இருந்துச்சு? என்னோட ஒய்ஃப் பேர்ல, அமுதனோட அம்மா பேர்ல. அமுதனுக்கு இந்த ஷேர்கள விக்க விருப்பம் தானா? அவன் சின்ன பையன். வியாபாரத்த பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க உடனே செத்து போகணும்னு விரும்புற எதிரிகளோட லிஸ்ட்ட தர முடியுமா? தரேன். நான் செத்து போனா, மாமியார் செத்து போனதுக்காக மருமகள் அழறா போல நடிக்கிறவங்க தான் இங்க அதிகம். பெற்ற தாயை இழந்தது மாதிரி அழறவங்கள நான் இன்னும் சம்பாதிக்கவே இல்லையே! டேக் கேர். உடம்ப பாத்துக்கோங்க. கொஞ்ச நாட்களா ஒரே மனத்தளர்ச்சி. எல்லாத்துல இருந்தும் தப்பிக்க ஒரு செக்ரட்டரிய புதுசா வச்சிருக்கிறேன். நாளைக்கு அவ வந்தப்புறமா எனக்கு முழு நேர ஓய்வு தான். அந்த பொண்ணோட பேர்? என்ற அருணை முறைத்தான் வினோத். வினோதா. இந்தாங்க என்னோட எதிரிகளோட லிஸ்ட். அவர் எழுதி நீட்டிய பேப்பரை வாங்கிக் கொண்டு இருவரும் வெளியே வந்தனர். கார் பார்க்கிங்கில் அந்த பேப்பரை பிரித்து பார்த்த வினோத், அமுதன கடத்தினது இந்த 4 பேர்ல ஒருத்தரா தான் இருக்கும். இந்த லிஸ்ட்ல 4 பேர் இருக்குது. ஒவ்வொருத்தரையா ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். என்ன சொல்லி பேசப் போற? கவனிங்க. முதல் ஆள் நாகராஜ். அவனோட ஃபோன் நம்பர சொல்லுங்க. வினோத் சொன்ன எண்ணிற்கு ஃபோனை போட்ட அருண் ரிங் போவதை கேட்டபடி உதட்டை கடித்தான். ஃபோனை எடுத்த நாகராஜ், "ஹலோ" என்றான். "நீங்க கடத்தின பையன் இப்ப எங்க கிட்ட தான் இருக்கறான்" என்றான் அருண். "யார்ரா நீ? உனக்கு என்ன வேணும்?" "சாரி, ராங் நம்பர்" என்ற அருண், இவன் குரல்ல கொஞ்சம் கூட அதிர்ச்சியே இல்ல பாஸ். நாம தேடுற ஆள் இவன் இல்ல என்றான். "அடுத்த நபருக்கு ஃபோன் பண்ணு" என்றான் வினோத். அடுத்த 2 நபர்களுக்கும் ஃபோன் செய்த அருண் அவர்களின் பதிலில் உதட்டை பிதுக்கினான். "இவங்களும் இல்ல பாஸ். இந்த ராகேஷ் தான் கடைசி ஆள். கல்ல விட்டு எறிவோம். ஒண்ணு மாங்கா விழணும். இல்ல கல்லாவது விழணும்." ஃபோனை எடுத்த ராகேஷிடம், "நீங்க கடத்தின பையன் என்கிட்ட தான் இருக்கிறான்" என்றான் அருண். "ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" என்றான் ராகேஷ். "ம், பணம் வேணும்." "ராங் நம்பர்" என்று ஃபோன் வைக்கப்பட்டது. "இவன் தான் பாஸ். இவன் குரல்ல ஒரு ஜெர்க் இருக்குது. கண்டிப்பா திரும்ப கூப்பிடுவான்." அருணின் செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது. "நான் சொன்னது உண்மையாயிடுச்சு"
என்றான் அருண் செல்போன் திரையை பார்த்தபடி. அத்தியாயம் 8. அந்த ராகேஷ் திரும்பவும் அழைப்பதை போனில் பார்த்த வினோத், கல்லு சரியா மாங்காயில பட்டுடுச்சு போல இருக்குது. இவன் தான் அமுதன கடத்தி இருக்கணும். அருண் பச்சை நிறத்தை தொட்டுவிட்டு, ஹலோ என்றான். யார் நீ? அமுதன் உன்கிட்டயா இருக்கிறான்? என்றது மறுமுனை குரல். நான் யாருங்கிறது உங்களுக்கு அனாவசியம். அமுதன் இப்ப எங்க கிட்ட தான் இருக்காங்கிறது மட்டும் உண்மை. எனக்கு அவன் உடனே வேணும். நீ எவ்வளவு கேக்குற? திடீர்னு லாட்டரியில பரிசு கிடைச்சவனோட நிலைமையில நான் இருக்கிறேன். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட வரேன். ரைட். ஒண்ணு மட்டும் நினைப்புல வச்சுக்கோ. நீ எவ்வளவு கேட்டாலும் தர நான் தயாரா இருக்கேன். எனக்கு அமுதன் வேணும் உயிரோட. போனை வைத்த அருண், பாஸ், ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. இந்த ராகேஷ் தான் அமுதனை கடத்தி இருக்கிறான். துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னன்னா, கடத்தின அமுதன் அவன்கிட்ட இப்போ இல்ல. நாம போன் செய்யும்போது அமுதன் ராகேஷ் கிட்ட இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்பவும் பதட்டத்துல ஏதாவது க்ளூ குடுத்து நான் தான் கடத்தினதுன்னு சூசகமா நமக்கு சொல்லியிருப்பான். இப்ப என்ன சொல்றது? அவன தனியா சந்திக்கணும்னு சொல்லு. அவன சந்திக்கிற இடம் ஜன நடமாட்டம் உள்ளதா இருக்கட்டும். அப்பதான் நம்ம மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அப்படின்னா உட்லண்ட்ஸ் டிரைவின்னுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வர சொல்றேன். அருண் மீண்டும் ராகேஷுக்கு போன் செய்தான். இன்னும் 1 மணி நேரத்துல ஹோட்டல் உட்லண்ட்ஸ் டிரைவின்ல சந்திப்போம். என்னோட பார்ட்னரும் வருவாரு. இன்னொரு ஆளா? அவன் எதுக்கு? நீங்க தரப்போற 2 கோடிய என் ஒருத்தனால எண்ண முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் இன்னொரு ஆளு. 2 கோடி ரூபாய 1 மணி நேரத்துல கேக்குறியே! உங்களால முடியாதா என்ன? ஈஸி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அமுதனோட குரல கேட்கணும். அமுதன் பேசுற நிலைமையில இல்ல. என்னாச்சு அவனுக்கு? ரொம்பவும் முரண்டு பிடிச்சதுனால அவன மயக்கத்துல வச்சிருக்கிறோம். நீங்க இப்போ பணம் எதையும் கொண்டு வர வேண்டாம். அவனை எப்படி கைமாத்துறதுன்னும், நீங்க எப்படி பணம் தரணுங்கிறதும் நாம கலந்து பேசுவோம். இப்போ கொஞ்சம் பணத்த அட்வான்ஸா கொண்டு வாங்க. நான் உங்கள நம்புறேன். நாம உட்லண்ட்ஸ்ல சந்திப்போம். நான் உங்கள எப்படி அடையாளம் கண்டுகிறது? அருண் தன் கார் நம்பரை கூறினான். கொஞ்ச நேரத்துல சந்திப்போம். அவன் போனை வைத்து விட்டான். நாம போலாமா பாஸ்? என்றான் அருண். நாம ஆபத்தான ஒரு ஆட்டத்த ஆடிக்கிட்டு இருக்கிறோம் வினோத். கையில இல்லாத பொருளுக்கு விலை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம கைய விரிச்சு காட்டுற வரைக்கும் எதிரி நம்மள எதுவும் செய்ய மாட்டான் பாஸ். கையில ரேகை மட்டும் தான் இருக்குதுங்கிறது தெரிஞ்சா நம்ம கதி அவ்வளவுதான். ம். நல்லதையே நினைப்போம். நல்லதே நடக்கும். சரி வா, கிளம்பலாம். இருவரும் காரை கிளப்பினர். மதிய வெயிலில் டிராபிக் ஜாமில் நகர்ந்து அவர்கள் உட்லண்ட்ஸ் டிரைவினை அணுகினார்கள். நல்ல மரத்தடி நிழலாக பார்த்து நிறுத்து அருண் என்றான் வினோத். மரத்தடி நிழலில் காரை நிறுத்தியதும் எங்கோ மர இருளிலிருந்து உற்பத்தியாகி வந்தவனின் கையில் கார் ஜன்னலில் மாட்டும் ட்ரே இருந்தது. கொஞ்சம் டைம் ஆகும். ஆர்டருக்கு வெயிட் பண்ணுங்க என்றான் வினோத். அப்போதுதான் அருண் ட்ரேவுக்கு அடியிலிருந்து துப்பாக்கியை பார்த்தான். காரின் பின்கதவை திறந்தவன் ட்ரேவை பின் சீட்டில் போட்டு தாவி ஏறிக்கொண்டான். யாருப்பா நீ? எங்க இறங்கணும்? துப்பாக்கியை வினோத்தின் பின்தலையில் வைத்தவன், நான் ராகேஷோட ஆளு. வண்டிய எடு, இல்லனா தலை செதறி போயிடும் என்றான். வேல்யூவான தலைப்பா? கண்ணாடியில மூளை செதறினா வண்டிய எப்படி ஓட்டுறது என்றான் அருண். எனக்கு சிரிப்பு வரல. நீ வண்டிய எடு என்றான் அந்த அனாமதேயன். கார் இக்னிஷியனை உசுப்பி உயிர் கொடுத்தான். அத்தியாயம் 9. கிருஷ்ணமூர்த்திக்கு வியப்பாக இருந்தது. அந்த வினோதா பர்சனல் செக்ரட்டரியாக வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள். அவளை தன் கம்பெனி ஸ்டாஃபுகளுக்கு முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தபோது அவளை சாதாரணமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார். அவள் வேலை செய்யும் வேகமும் திட்டமிடும் நேர்த்தியையும் பார்த்து உள்ளூர திகைத்து போயிருந்தார். வினோதா வந்த பிறகு அவரது வேலைப்பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருப்பதை அவரால் உணர முடிந்தது. அத்தியாவசியமான முக்கிய முடிவெடுக்கும் ஃபைல்கள் மட்டுமே அவரின் கையெழுத்துக்காக கருத்திற்காக டேபிளுக்கு வந்தன. அதைவிட முக்கியமாக அவரின் சுகர், பிளட் பிரஷர் மாத்திரைகள் நேரத்துக்கு நினைவூட்டப்பட்டு அவரால் விழுங்கப்பட்டன. காரணம் வினோதா என்பதை அவர் நன்கறிவார். அமுதனை பற்றிய கவலைகள் மட்டுமே அவரது உள்ளத்தை அடிக்கடி அரித்து அவரை நிலை குலையச் செய்து கொண்டிருந்தன. இவளை ஏன் பத்ரி தன்னிடம் முன்பே அறிமுகப்படுத்தவில்லை என்ற மெலிதான கோபம் கூட அவருக்கு பத்ரி மீது எழுந்தது. அவள் விதவிதமாக அணிந்து வரும் சேலைகளும் அவள் பயன்படுத்தும் பாடி ஸ்ப்ரே வாசமும் அவரை எப்போதும் புத்துணர்ச்சியோடு வைத்திருந்தன. மதிய சாப்பாட்டை அவளோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி, வினோதா, உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க, என்ன செய்யறாங்க என்றார்.
அவள் மீது கை வைத்தால் சட்டையை பிடிக்க யாராவது வருவார்களா என்பதன் பொருட்டே அவர் இந்த விசாரணையை தொடங்கினார். அவங்க நான் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு ஃப்ளைட் விபத்துல இறந்துட்டாங்க. என் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. ஃப்ளைட் விபத்துனா பணக்கார குடும்பம், பாட்டி வளர்ப்பு, இப்போ சொத்து தொலைஞ்சிருக்கும். முகத்தில் சோகத்தை வரவழைத்தவர், ஓ ஐ எம் சாரி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் அமுதனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பேன். யார் அந்த அமுதன்? மை சன். இப்போ காணாம போயிட்டான். அவனை கண்டுபிடிக்க ஆட்களை வச்சிருக்கிறேன். பையனை ரொம்ப திட்டுவீங்களோ? தீபாவளி, பொங்கல் மாதிரி தான் நாங்க சந்திக்கிறது, குசலம் விசாரிக்கிறது, சம்பிரதாயமா கட்டி அணைச்சுக்கிறது. அவ்வளவுதான். நான் இதுவரைக்கும் திட்டுனதே இல்ல. அதுக்கான நேரமும் இல்ல. ஏன்? பிசினஸ் மேன். மேலே உயரத்துல பறக்கும் விமானத்த திடீர்னு நிறுத்த முடியாது இல்லையா? இருந்தாலும் பையனுக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி இருக்கலாம். ஒதுக்கி இருக்கலாம் தான். ஐயோ! என்றார் கிருஷ்ணமூர்த்தி. என்னாச்சு சார்? கடலை பருப்பு பல்லுல மாட்டிக்கிச்சு. வலி தாங்க முடியல. எதையும் சாப்பிட முடியல. ரண வேதனையா இருக்குது. பொறுங்க என்றவள் டம்ளர் தண்ணீரில் உப்பை கலந்து நீட்டினாள். குடிங்க. வலி கொஞ்சம் குறையும். கிருஷ்ணமூர்த்தி குடித்து முடிப்பதற்குள் முன்னணி பல் ஆஸ்பத்திரியில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வைத்திருந்தாள் வினோதா. ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். இப்ப வலி தேவலையா? ம், பரவால்ல என்றார் கிருஷ்ணமூர்த்தி. மாலையில் வினோதாவும் அவரும் காரில் கிளம்பினார்கள். அவர் அவளது அண்மையை ரசித்துக் கொண்டிருந்தார். வேகமா ஓட்டாத, மெதுவா ஓட்டு என்று டிரைவரை கண்டித்தார். ஹாஸ்பிட்டலில் இவருக்காக காத்துக் கொண்டிருந்த டாக்டர் படுக்க வைத்து வாயை திறந்து ஆராய ஆரம்பித்தார். 2 பல்லு சேர்ற இடத்துல உடைஞ்சிருக்குது. அடைக்கிறத விட பிடுங்கறதே நல்லது. இந்த ரூட் கெனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பல்ல பிடுங்கித்தான் ஆகணும். அவர் வாயினுள் ஊசி போட்டுவிட்டு டாக்டர் காரியத்தில் கண்ணாக இயங்கத் தொடங்கினார். கடைவாய் பல்லில் பஞ்சு வைத்துக்கொண்டு வெளியே வந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவருக்கு வாயே இல்லாதது போல தோன்றியது. தேங்க்ஸ் என்றார் சிரமப்பட்டு கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி உதவிய நான் செஞ்சிருக்க மாட்டேனா? நீங்க எனக்கு அப்பாவ போல என்றாள் வினோதா. பதட்டத்துடன் நோ என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அது வெளியே ஞே என்று கேட்டது. பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு வினோத்தின் பின்தலையில் துப்பாக்கியை வைத்திருந்தவனை பார்த்த அருண், ஆட்டோக்காரன் கூட எங்க போகணும்னு கேட்பான் என்றான். முதல்ல இங்கிருந்து விலகி மெயின் ரோட்டுக்கு போ என்றான் அந்த அனாமதேயன். வினோத் ஆக்சிலேட்டரை மிதித்து ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தான். மெயின் ரோட்டுக்கு வந்ததும் வண்டியை நிறுத்து என்றான் அவன். ரோட்டு முனையில் காத்து கொண்டிருந்த 2 பேர் பின்கதவை திறந்து கொண்டு ஏறினர். ஏறியவர்களில் ஒருவன், எதுவும் பிரச்சனை பண்ணுனாங்களா என்றான். கையில இருக்கிற பொருளை பார்த்தா பிரச்சனை செய்ய தோணுமா என்றான் அவன். என் பேரு அருண். இவர் என்னோட பாஸ் வினோத். உங்க பேரை சொல்லவே இல்லையே என்றான் அருண் சிநேகமாக புன்னகைத்தபடி. எங்க 3 பேருக்கும் இன்னும் பேரே வைக்கல. நீ வாய மூடிக்கிட்டு முன்னாடி பார்த்து உட்காரு. இல்லனா வாய் வெத்தல பாக்கு போட்டுக்கும் என்றான் 3 பேரில் முரட்டுத்தனமாக இருந்தவன். கை குலுக்க நீட்டிய கையை பின்னுக்கு இழுத்து கொண்ட அருண், இந்த கதை முழுக்க நம்மள அவமானப்படுத்துறாங்க. முதலாளி தொழிலாளி வேற்றுமையே இல்ல. ஹலோ துப்பாக்கி, எங்க போகணும்னு வழி சொல்லுப்பா. இல்லனா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வண்டிய விடணும் என்றான் வினோத். அவன் வழி சொல்ல ஆரம்பித்தான். நகரத்தின் ஒதுக்குப்புறமான அந்த பங்களாவின் முன்பு கார் வந்து நின்றது. ஜேம்ஸ் பாண்ட் வேலை எதையும் காட்டாம முன்னாடி நடந்து போங்க. அவர்கள் நடந்தார்கள். அந்த பங்களாவின் பிரம்மாண்ட ஹாலில் நுழைந்தார்கள். சோஃபாவை காட்டிய அனாமதேயன், உட்காருங்க. என் முதலாளி இப்ப வந்துருவாரு என்றவன் ஓரமாக இருந்த படிகளில் ஏறி மாடிக்குச் சென்றான். அருணையும் வினோத்தையும் கீழிருந்த இருவரும் விரோதமாக பார்த்து கொண்டு நின்றனர். சற்று நேரத்தில் மாடியிலிருந்து இறங்கி வந்தவன் ஏதோ ஒரு விதத்தில் ரகுவரனை நினைவுபடுத்தினான். வினோத்தும் அருணும் எழுவதா வேண்டாமா என்று யோசிக்கும் முன்பாக தன் விரல்களால் உட்காரும்படி சைகை செய்தவன் காலியாக கிடந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான். இதே மாதிரி அவனையும் பூ போல தூக்கிக்கிட்டு வந்திருந்தா இன்னைக்கு இவங்கள கடத்த வேண்டிய தேவையே இருந்திருக்காது இல்லையா என்று பின்னால் நின்ற அனாமதேயனை முறைத்தான். அவன் தலை குனிந்து கொண்டான். கம் டு த பாயிண்ட். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அமுதனை என்கிட்ட ஒப்படைக்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? அத அப்புறமா பேசுவோம். அமுதன் உங்களுக்கு எதுக்காக தேவை? தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் எனக்கு பிடிக்கிறதில்ல. எங்களை இங்கேயே கொன்னு புதைச்சாலும் அமுதன் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். ஏன்?
ஏன்னா அமுதன் எங்க கிட்டயும் இல்ல. வாட்? என்ன குழப்புறீங்களா? ஆமா. அமுதன தேடச் சொல்லி கிருஷ்ணமூர்த்தி எங்கள நியமிச்சிருக்காரு. நாங்க பிரைவேட் டிடெக்டிவ்ஸ். எங்க விசாரணையில நீங்க தான் ஆள் வச்சு கடத்தி இருக்கிறதா தெரிய வந்துச்சு. அதுக்கு ஆதாரம்? அமுதன் வில்லாவுக்கு எதிரே இருக்கிற வில்லாவோட சிசிடிவி கேமராவுல இவங்க கடத்தின காட்சி பதிவாகி இருக்குது. அதுதான் ஆதாரம். ரைட். இனி உண்மைய மறைச்சு பயனில்ல. கிருஷ்ணமூர்த்தியோட ஷேர் மார்க்கெட் விளையாட்டால பாதிக்கப்பட்டு உயிர விட்டவர் என்னோட டாடி. சாகும்போது கிருஷ்ணமூர்த்தி யாருக்காக இப்படி எல்லாத்தையும் ஏமாத்தி சம்பாதிக்கிறானோ, அந்த அமுதன அவனோட வாரிச கொன்னு பழி தீர்க்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்குனாரு. அப்பா செஞ்சதுக்கு மகன் எப்படி? நானும் கேட்டேன். சொத்து சுகங்களுக்கு பங்கு கேட்கிறவன் பாவ புண்ணியங்கள்லயும் பங்கெடுத்துக்கிறதே நியாயம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அது சரின்னு தோணுச்சு. சோ நான் அமுதனை கடத்தி கொல்ல முடிவு செஞ்சேன். இவங்கள அதுக்காக நியமிச்சேன். கடத்திக்கிட்டு வர்ற வழியில அவன் இவங்கள ஏமாந்த தருணத்துல எப்படியோ தப்பிச்சுட்டான். இது நிச்சயமான உண்மைதானா? என் ஃப்ரெண்டு ப்ளூ இம்பீரியல் மேல சத்தியம் செய்யறேன். வேணும்னா இவங்கள கேட்டு பாருங்க என்றான் ராகேஷ். ஐயா சொல்றது உண்மைதான். எப்படியோ கோட்டை விட்டுட்டோம் என்றான் அனாமதேயன். நீங்க சொல்றத நம்புறேன். அமுதனை கண்டுபிடிச்சு கொடுத்தா கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு தருவாரு? இன்னும் முடிவு செய்யல. ரைட். அவர் தரத விட 2 மடங்கு அதிகம் நான் தரேன். அவன கண்டுபிடிச்சதும் என்கிட்ட ஒப்படைங்க. நான் என் கையால அவன கொலை செய்யணும். நாங்க எங்க கஸ்டமர்கள ஏமாத்துறதில்ல. முக்கியமா டபுள் கேம் ஆடுறதில்ல. எல்லாத்துக்கும் விதிவிலக்குகள் உண்டு. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விதிவிலக்குகள் சாதாரணம். என் கேள்விக்கு எஸ்ங்கிற பதில மட்டுமே எதிர்பார்க்கிறேன் என்றான் ராகேஷ். அனாமதேயன் தன் துப்பாக்கியை எடுத்து இருவரையும் நோக்கி நீட்டினான். எனக்கு தேவை எஸ்ங்கிற பதில் மட்டுமே. அருணும் வினோத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 11. என்ன பாஸ், நீங்க ராகேஷோட ஆள், அந்த பேர் தெரியாதவன் துப்பாக்கிய நீட்டினதும் சட்டுன்னு பால் மாறிட்டீங்களே என்றான் அருண் காரை ஓட்டியபடியே. வெளியே ஓடிக்கொண்டிருந்த மரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வினோத், நான் எங்க பால் மாறினேன்? நான் உன்கிட்ட அமுதனை ஒப்படைச்சப்புறமா அவனை கொல்றதை விட கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒப்படைச்சப்புறமா அவனை கொல்றது நல்லதுன்னு தானே சொன்னேன். அத நல்ல யோசனைன்னு நம்பித்தானே நம்மள உயிரோட வெளியில விட்டுருக்கிறான். உயிரோட இருக்கிறதுனால தானே நீ இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற. அப்போ நிஜமாவே அமுதன் கிடைச்சிட்டா அவனை கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒப்படைக்காம ராகேஷ் கிட்ட ஒப்படைக்க போறோம். அப்படியா? பாரு அருண், எப்பவுமே ஒண்ணுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எது அதிமுக்கியமோ அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போதைய முக்கிய பிரச்சனை அமுதனை கண்டுபிடிக்கிறது. முதல்ல அதுல கவனம் செலுத்துவோம். ரைட் பாஸ். அமுதனை நாம எங்க இருந்து தேடுறது? ஒரு நூலிழை தொடக்கம் கிடைச்சா பின்பற்றி போய் பார்க்கலாம். இதுல அப்படி எதுவுமே காணுமே. ஏன் தொடக்கம் இல்லைன்னு நினைக்கிற நீ? 3ஆம் தேதி ராத்திரியில இருந்து அமுதன காணல. நமக்கான தொடக்க புள்ளி அதுதான். 4ஆம் தேதியில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் வந்த எல்லா நியூஸ் பேப்பரையும் சேகரி. தலைப்பு செய்திகள்ல இருந்து பெட்டிச் செய்தி வரைக்கும் அலசு. ரயில்ல அடிபட்டு இறந்த அனாதை பிணங்கள், அடையாளம் தெரியாத மார்ச்சுவரி பிணங்கள், 4ஆம் தேதியிலிருந்து போலீஸ் லாக்கப்ல அடைப்பட்டவங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க, நினைவிழந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்கன்னு சகலத்தையும் தோண்டி எடு. இதுல ஏதோ ஒண்ணுல அமுதனுக்கான செய்தி ஒளிஞ்சுகிட்டு இருக்கலாம். நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் என்றான் வினோத். நீங்க நியூஸ் பேப்பரை ஆராய்ங்க. மிச்சம் இருக்கிறத நான் பாத்துக்கிறேன். எனக்கு 40 நாட்களோட பேப்பர்ஸ் வேணும். சாயந்தரத்துக்குள்ள உங்க டேபிள்ல அத்தனை பேப்பர்களும் இருக்கும். இந்த ராகேஷ் மிரட்டுனத கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்ல வேண்டாமா? கதையில ட்விஸ்ட் எப்படி வேணும்னாலும் வரலாம். அப்போ இந்த விவகாரம் நமக்கு பாதகமா கூட வந்து சேரலாம். அதனால இப்போதைக்கு அவர்கிட்ட ராகேஷ் விவகாரத்த சொல்லாம இருக்கிறதே உத்தமம். ஒருவேளை நம்ம அமுதனை கண்டுபிடிச்சு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒப்படைச்சிட்டாலும் ராகேஷ் அவனை கொன்னுடுவான். அத நம்மளால தடுக்கவே முடியாது இல்லையா பாஸ்? அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். இல்ல அவனுக்கு பலத்த பாதுகாப்ப தரலாம். இதை எல்லாத்தையும் விட உத்தமமான விஷயம் ராகேஷ் கேட்கறத கொடுத்து காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கலாம். வேற நல்ல வழி எதுவும் எனக்கு தோணல. அருண் காரின் ஆக்சிலேட்டரை மிதித்தான். கார் விரைந்தது. அன்று மாலை 40 நாட்களுக்கான மொத்த நியூஸ் பேப்பர்களும் வினோத்தின் டேபிளில் மலை என குவிந்தன. அருண் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கவர்மெண்ட் மார்ச்சுவரிக்கும் அலைய ஆரம்பித்திருந்தான். ஒவ்வொரு இடத்திலும் ஏமாற்றமான செய்திகளை சுமந்தபடி திரும்ப வந்து கொண்டிருந்தான். வினோத் 2 முறை கிருஷ்ணமூர்த்தியை தொடர்பு கொள்ள முயன்றான். ஒரு தேன் தடவிய குரல் கிருஷ்ணமூர்த்தி பல் பிடுங்கப்பட்டு பேச முடியாமல் ஓய்வில் இருப்பதாக தெரிவித்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி
புது செக்ரட்டரி வினோதா என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டது. அருண் தன் முயற்சிகள் அத்தனையிலும் தோற்றுப்போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். உதடு பிதுக்கியவனை பார்த்த வினோத், என்னாச்சு என்றான். ஒன்னும் தேறல பாஸ். எனக்கு என்னமோ நம்ம தவறான பாதையில போறது மாதிரி தோணுது என்றான் சலிப்பாக. நம்பிக்கைய கைவிட்டுடாத. இதோ இந்த பேப்பர்ல ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. நான் இதுவரைக்கும் பார்த்த பேப்பர் எல்லாம் தனியா வச்சிருக்கிறேன். நான் புத்தகத்தோட கடைசி பக்கத்துல இருந்து படிச்சு பழகுனவன். 4ஆம் தேதியிலிருந்து தேடுறேன். அருணும் தேடலில் இணைந்து கொண்டான். 5ஆம் தேதி பேப்பரின் 5வது பக்கத்தில் ஒரு பெட்டிச் செய்தி பிரசுரமாகி இருந்தது. ரயில்வே டிராக்கில் அடிபட்டு இறந்த அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர். அதை பார்த்ததும் அருணின் முகத்தில் பல்ப் எரிந்தது. இதுதான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற நியூஸ்னு நினைக்கிறேன். அப்படின்னா மார்ச்சுவரியில இந்த பிணத்தை பத்தின செய்தி உனக்கு கிடைச்சிருக்கணுமே என்றான் வினோத். ஆமாம் பாஸ், எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. வாங்க போய் பாப்போம். அமுதன நாம அவன் வீட்ல போட்டோவா தான் பார்த்திருக்கிறோம். அவன பைரப்பா தான் அடையாளம் காட்டணும். அப்போ கிருஷ்ணமூர்த்தி? இது தெரிஞ்சா அவரு செத்துருவாரு. விஷயம் தெளிவாகட்டும். நாமளே பக்குவமா அவர்கிட்ட சொல்லிடலாம். அப்போ முதல்ல பைரப்பாவை பிடிப்போம். இருவரும் கிளம்பினார்கள். அத்தியாயம் 12. கிருஷ்ணமூர்த்தி நெக்குருகிக் கொண்டிருந்தார். அவரது வீட்டில் வினோதா அவரை ஒரு பூ போல தாங்கிக் கொண்டிருந்தாள். அவருக்கு வேண்டியதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்தாலும் வினோதா தன் அலுவல் வேலைகளையும் போன் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டிருந்தாள். வாய்பேச முடியாததால் அவளின் பணிவிடைகளை மௌனமாக ஏற்றுக்கொண்டாலும் அவர் மனதில் செருப்பில் சிக்கிய கல்லாக உறுத்திக் கொண்டிருந்தது வினோதாவின் "நீங்க என்னோட அப்பா மாதிரி" என்று சொன்ன வாக்கியம். அவர் உள்ளத்தின் நடுவே வினோதாவை பற்றிய ஒரு மனோசித்திரம் உருவாகிக் கொண்டிருந்தது. கண்ணாடியில் தெரிந்த அவரது பல்வலியால் வீங்கிய கன்னமும் அவரது முதுமை தோற்றமும் அந்த மனோசித்திரத்தை கலைத்து போட்டுக் கொண்டிருந்தது. பேப்பரில் பார்த்த விஜய் மல்லையாவின் திருமணம் வேறு அவரது உள்ளத்து ஆசையை பேயாக பிடித்து ஆட்டத் தொடங்கியிருந்தது. அமுதன் திரும்ப கிடைத்தால் தன் உள்மன அபிலாஷைகளுக்கு ஒப்புக்கொள்வானா என்ற சந்தேகம் வேறு அவரை பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்தது. கிருஷ்ணமூர்த்தி வறுமையான ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். பள்ளிக்கூடம் பக்கமே மழைக்கு கூட ஒதுங்காத அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர். கிருஷ்ணமூர்த்திக்கு விவரம் தெரிந்த வயதில் அப்பா இறந்து போக அம்மா காட்டு வேலை வீட்டு வேலை என்று எதையெதையோ செய்து அவரை காப்பாற்றினாள். அப்போதெல்லாம் உதவி செய்யாமல் வேடிக்கை பார்த்த விசேஷங்களில் புறக்கணித்த அவமானப்படுத்திய சொந்த பந்தங்களின் உண்மை முகத்தை பார்த்த கிருஷ்ணமூர்த்திக்கு அவர்களின் மீதான வெறுப்பு வேகமாக வளர்ந்தது. அவர்கள் அப்படி தன்னை புறக்கணிக்க காரணம் காசுதான் என்பதும் அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. அப்போது பிடித்தது அவருக்கு பணப்பைத்தியம். கிடைத்த வேலையில் திறமையை காட்டியவருக்கு சம்பளம் தான் கிடைத்தது. சீக்கிரம் முன்னேற தொழில்தான் வேண்டும் என்று நினைத்தவர் கண்ணில் பட்டதையெல்லாம் விற்க ஆரம்பித்தார். அவரது நல்ல நேரமோ என்னமோ அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. அவர் ஒரு தொழிலதிபராக உயர்ந்தபோது அம்மா செத்துப் போனாள். தனி மரமாக நின்றவருக்கு பணமே பிரதானமானது. நீதி நேர்மை என்று பார்க்காமல் சக வியாபாரிகளை எதிரிகளாக பாவித்து அழித்து ஒழித்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அவரது வேகத்தையும் தந்திரத்தையும் பார்த்து வியந்த மல்டி மில்லியனர் துளசிதாஸ் தன் மகள் சந்தியாவை அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஏரோப்ளேனில் பறந்த கிருஷ்ணமூர்த்தி இப்போது ராக்கெட்டில் பறக்க ஆரம்பித்தார். மாமனாரின் சொத்தும் அரசியல் அறிமுகமும் கிருஷ்ணமூர்த்தியின் ஆளுகையை விஸ்வரூபமாக ஸ்தாபித்தன. சந்தியாவுக்கு அமுதன் பிறந்தான். இன்னொரு பெண் குழந்தை வேண்டுமென்பது சந்தியாவின் ஆசை. ஆனால் கிருஷ்ணமூர்த்தியோ கண்டத்துக்கு கண்டம் பயணமாகிக் கொண்டிருந்தார். அவருக்கு வீட்டுக்கு வரவோ சந்தியாவிடம் பேசவோ நேரமே இருக்கவில்லை. மேலும் பிசினஸ் கான்ட்ராக்ட் முடிந்ததும் அதை கொண்டாடும் விதமாக மது மாது என்று பரிமாறப்பட்டதால் கிருஷ்ணமூர்த்தி வீட்டை மறந்தே விட்டார். காசு இருந்தால் தலைவாழை இலையோடு பக்கத்தில் நின்று என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு பரிமாறுவார்கள் என்பதே அவரின் அனுபவம். எல்லாமே பணம் செய்யும் மாயம் என்பதையும் அவர் உணர்ந்தே இருந்தார். இப்போது இந்த வினோதா காட்டும் அன்பில் நெக்குருகிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. எந்த பிரதிபலனும் பார்க்காமல் பரிபூரண அன்பை தன் மீது ஒருத்தி செலுத்துவது அவரை கிளுகிளுக்க வைத்தது. காலம் கடந்து தனக்கு வந்து சேர்ந்திருக்கும் இந்த உணர்வுதான் காதலா என்றது அவரது மனம். எப்போதும் அடிபட்டு எதையும் சந்தேகிக்கும் அவரது இன்னொரு மனம், நம்பாதே, எல்லாம் பணத்திற்காக என்றது. சோ வாட்? தன்னை இப்படி விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்ளும் அவளுக்காக கொஞ்சம் பணத்தை கொடுத்தால்தான் என்ன என்றது அவரது உள்மனம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இப்ப பேசக்கூடாது என்றாள் வினோதா. ம் என்ற கிருஷ்ணமூர்த்தி தன் பார்வையை திருப்பினார். டிராவை திறந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருந்த வினோதாவின் மீது அவரது பார்வை திரும்பியது.
இவள ஒரு நாளைக்கு அடையணும் என்று அவர் மனதிற்குள் ஒரு வைராக்கியமும் உறுதியும் எழுந்தது. அத்தியாயம் 13. காரின் பின் சீட்டில் உட்கார்ந்து வாயில் துண்டை வைத்து அழுது கொண்டிருந்த பைரப்பாவை பார்த்த அருண், யா இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற? இறந்து போனது அமுதன்னே முடிவு செஞ்சுட்டியா? நீ சொல்ற பதில தான் எங்களோட முடிவும் இருக்குது. அத மறந்துடாத. நல்ல தெளிவா பார்த்து அடையாளம் காட்டு என்றான் அருண். தம்பி ரொம்ப நல்லவருங்க. அவரு குடிச்சிட்டு மிச்சம் வச்சத நான் எடுத்து குடிச்சா கூட கண்டுக்க மாட்டாரு என்றான் பைரப்பா. ஓ! நீ இப்ப கதறி கதறி அழறது அமுதனுக்காக இல்ல. அவன் வச்சுட்டு போற மீதி சரக்க அடிக்க முடியலேங்கிற துக்கத்துல தான் அழற. சரியா? அதுவும் கொஞ்சம் நெஜம்தான். யாருக்கும் எந்த பாவமும் தம்பி செஞ்சதில்ல. சின்ன வயசுலயே இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாதுங்க. கன்ஃபார்மா அமுதன் இறந்துட்டான்ற முடிவ நோக்கி எங்கள தள்ற. அப்படி இல்லைங்க. என்னோட மன ஆதங்கத்த சொன்னேன். இனிமே பேச மாட்டேன். பைரப்பா தன் துண்டை எடுத்து வாயில் வைத்து அழுத்திக் கொண்டான். அத விடு. என் கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன கேள்வி? மார்ச்சுவரியில நீ விசாரிச்ச போது இந்த பாடி விவகாரம் ஏன் உன் கவனத்துக்கு வரல? என்ன சந்தேகப்படுறீங்களா பாஸ்? நான் அப்படி சொல்லலையே. நீ அநேகமா ஏதாவது ஒரு பொண்ண விசாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு தான் எனக்கு தோணுது. எப்படி பாஸ் கண்டுபிடிச்சீங்க? நான் இத ஒரு பெண் நர்ஸ் கிட்ட தான் விசாரிச்சேன். கொஞ்சம் அத்துமீறி பேசியிருப்பியே! அதுல காண்டாகித்தான் உன்ன விரட்டி அடிச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். நீங்க அப்படி வரீங்களா? நான் சொன்னது உண்மையா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். உன்னோட வாய்க்கொழுப்ப நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னமோ பாஸ், அழகான பொண்ணுங்கள பார்த்தாலே அருண் தன்னோட நிதானத்த இழந்துடுறான். கொஞ்சம் அத கண்ட்ரோல் செஞ்சுக்கோ. கவர்ன்மெண்ட் மார்ச்சுவரிக்கு வெளியே காரை நிறுத்திய வினோத் இருவரையும் இறங்கச் சொல்லிவிட்டு நடந்தான். பாஸ், நான் வேணும்னா அந்த நர்ஸுகிட்ட மறுபடியும் விசாரிக்கட்டுமா என்று அருணை முறைத்து பார்த்த வினோத், "உதப்படுவ, நானே விசாரிச்சுக்கிறேன்" என்றான். மார்ச்சுவரிக்கு வெளியே பிடியை பீடியை வாயில் வைத்துக்கொண்டு தீப்பெட்டியை தேடிக் கொண்டிருந்த பழுப்பு யூனிஃபார்ம் அணிந்தவனுக்கு லைட்டரை கிளிக்கி நெருப்பை தானம் செய்தான் வினோத். எதிர்பாராத நெருப்பு உதவியால் மகிழ்ந்தவன் மூவரையும் நிமிர்ந்து பார்த்தான். தேங்க்ஸ் தம்பி. நீங்க யாரு? இங்க யார பார்க்கணும்? என்றான். உங்களத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். என்னையா? உங்கள நான் முன்பின் பார்த்ததே இல்லையே. யார் தம்பி நீங்க? உங்க பேரு? ஆறுமுகம். பாருங்க ஆறுமுகம், எங்களுக்கு வேண்டிய ஒருத்தர நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதுவும் பிணமா. அப்போ நாங்க உங்கள சந்திக்கிறது தானே முறை என்ற வினோத் அந்த அமுதனின் பத்திரிகை செய்தியை காட்டினான். இந்த பாடியா? இது 1 மாசமா ஃப்ரீசர்ல கிடக்குதே. நீங்க இந்த பாடிக்கு என்ன முறை? சுத்தி வளைச்சு தம்பி முறை ஆகுது. 1 விட்ட 2 விட்டன்னு சொல்லுவாங்களே. அதுல ஒரு முறையில தம்பி. வீட்ட விட்டு காணாம போய் 42 நாட்கள் ஆச்சு. எல்லா இடத்துலயும் தேடி சலிச்சுட்டோம். தேடாம விட்டது இங்க மட்டும் தான். கடைசியா இங்க ஒரு பார்வை பார்த்துருவோம்னு தான் வந்திருக்கிறோம். சந்தேகத்த நிவர்த்தி செய்யறது உங்க கையில தான் இருக்குது. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. நான் என்ன செய்யணும் தம்பி? அந்த ரயில் விபத்து பாடிய காட்டுங்க. இறந்தது என் தம்பி தானான்னு உறுதி செஞ்சுக்கிறேன். அதுக்கு என்ன தம்பி, பாடிய காட்டிட்டா போச்சு. இந்தாங்க, தீப்பெட்டி வாங்க, இத வச்சுக்கோங்க என்று ஒரு ரூ. 500 அவர் பாக்கெட்டில் வைத்தான் வினோத். இருக்கட்டும் தம்பி என்று ஆறுமுகத்தின் வாய் மட்டுமே சொன்னது. மூவரையும் நடத்திக் கொண்டு ஆறுமுகம் ஃப்ரீசர் ரூமை நோக்கி நடந்தான். வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டிகள் இருந்த அறைக்குள் நால்வரும் நுழைந்தனர். ஆறுமுகம் ஒரு பெட்டியை வெளியே இழுத்து காட்டினான். இதுதான் தம்பி பாடி. முகம் செதஞ்சு போயிடுச்சு. வேற ஏதாவது அடையாளம் இருந்தா அத வச்சு முயற்சி பண்ணி பாருங்க. பைரப்பா, நல்லா பார்த்து சொல்லு. இது அமுதனோட உடம்பான்னு என்று வினோத் பைரப்பாவை முன்னால் தள்ளினான். கண்களை ஒருமுறை துடைத்துக்கொண்டு பாடியை பார்த்த பைரப்பா, 3ஆம் தேதி நைட்டு தம்பி இந்த Dress தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு என்றான். வினோத்துக்கும் அருணுக்கும் நடு நெஞ்சில் இடி இறங்கியது. அத்தியாயம் 14. பைரப்பாவின் பதிலை கேட்டதும் அருணும் வினோத்தும் திகைத்து போய் நின்றனர். பாரு பைரப்பா, பார்த்து நிதானமா யோசிச்சு சொல்லு. இந்த பாடி உன்னோட சின்ன எஜமான் அமுதனுடையது தானான்னு என்றான் அருண். எனக்கு சரியா சொல்ல தெரியலைங்க. ஆனா தம்பி கடைசியா வீட்டை விட்டு போனபோது இந்த சிகப்பு டிஷர்ட்டும் ப்ளூ ட்ரௌசரும் தான் போட்டிருந்தாரு. அதை என்னால நிச்சயமா சொல்ல முடியும் என்றான் பைரப்பா வீச்சம் தாங்காமல் மூக்கை துண்டால் பொத்தியபடியே. நல்லா யோசிச்சு பாரு பைரப்பா. அமுதனோட உடம்புல வேற ஏதாவது அடையாளங்கள நீ பார்த்திருக்கிறியா? அடிப்பட்ட தழும்பு, மச்சம் இந்த மாதிரி எதையாவது அவனோட உடம்புல பார்த்திருக்கிறியா? உன் ஆல்கஹால் நிரம்பிய மூளைய கொஞ்சம் தெளிவுபடுத்தி பாரு. ஏதாவது தோணும் என்றான் வினோத். 2 புருவத்தையும் நெருக்கிக் கொண்டு கண்களை மூடி யோசித்த பைரப்பா, ஆ
ஞாபகம் வந்துருச்சு. தம்பியோட வலது கையில கட்ட விரலுக்கு நேர் கீழ ஒரு மச்சம் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நீங்க சொன்னத வச்சு யோசிச்சு பார்த்ததுனால எனக்கு இது சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது என்றான் பைரப்பா. ஆறுமுகம் பாடியின் வலது கையை திருப்பி காட்டினார். அதில் எந்த மச்சமும் இல்லை. அந்த லாரி டிரைவர் பெருங்கருணையாளன். கைய விட்டு வச்சுட்டான் என்றான் அருண். நல்ல வேளை எங்க வயித்துல பீர வாத்த. அப்படின்னா இது அமுதனோட பாடி இல்லங்கிறியா என்றான் வினோத். எனக்கு என்னமோ இது தம்பி பாடி மாதிரி தெரியல என்றான் பைரப்பா. தேங்க்ஸ்னே, இது நாங்க தேடின ஆள் இல்ல என்றான் அருண். சந்தோஷம் தம்பி. லவ் மேட்டர்ல எங்கேயாவது தலைமறைவாகி இருப்பாரு. தேடினா அகப்படுவாரு என்றான் ஆறுமுகம். தேடி பார்க்கறோம். எங்களோட சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி என்றான் வினோத். பரவாயில்ல தம்பி என்ற ஆறுமுகத்தின் கை தன்னிச்சையாக சட்டை பாக்கெட்டை தடவியது. மூவரும் மார்ச்சுவரியிலிருந்து வெளியேறினர். காரை நெருங்கிய போது பைரப்பா திடீரென தலையில் கை வைத்து அப்படியே உட்கார்ந்து விட்டான். யோவ், என்ன ஆச்சு என்றான் வினோத். ஒரே படபடப்பா இருக்குதுங்க. எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் வந்து தலை சுத்திடும். கை கால்லாம் வெடவெடன்னு நடுங்குதுங்க என்றான். அருண், ஓடி போய் ஒரு சோடா வாங்கிக்கிட்டு வா என்றான் வினோத். சோடாலாம் இந்த ஆளுக்கு பத்தாது பாஸ். சோடாவோட மிக்சிங் பண்ற சரக்கு தான் இந்த ஆளுக்கு கேக்கும். பக்கத்துல கடை எங்க இருக்குதுன்னு தெரியலையே என்றான் அருண். எதிர்த்த தெருவுல ஒரு கடை இருக்குதுங்க என்றான் பைரப்பா. கூகுள் மேப் தோத்துச்சு போ. இவங்களுக்கெல்லாம் டாஸ்மாக் தான் லேண்ட்மார்க் என்றான் அருண். எங்கெங்க கடை இருக்குதுன்னு ஒரு குடிகாரனுக்கு தெரியாதா? சீக்கிரமா வாங்கிக்கிட்டு வாங்க. கை கால்லாம் நடுங்குது. ஓசியில நீ மஞ்ச குளிக்க நான் தான் ஆகப்பட்டனா? வர வர என்ன அவமானப்படுத்துறவங்களோட லிஸ்ட் பெருசாய்கிட்டே போகுது என்ற அருண் டிராபிக் ஜாமில் ரோட்டை கடந்து எதிர் தெருவுக்கு விரைந்தான். பச்சை போர்டுடன் கம்பி வலையால் அடைக்கப்பட்ட கடையை நெருங்கியவன், ஒரு குவார்ட்டர் கொடுங்க என்றான். என்ன பிராண்டு என்று கடைக்காரன் கேள்விக்கு மண்டையை சுரிந்தவன், இதை கேட்காமல் விட்டு விட்டோமே என்று நினைத்தவனாக வினோத்துக்கு போன் செய்தான். என்ன பிராண்டுன்னு கேட்டு சொல்லுங்க பாஸ் என்றான். எது காஸ்ட்லியோ அது என்று பைரப்பா சொன்னது மெலிதாக காதில் விழுந்தது. நேரம்டா என்று போனை அணைத்தவன், அண்ணே காஸ்ட்லியா ஏதாவது கொடுங்க என்றான். அதுல எந்த பிராண்டு தம்பி? உங்க பிராண்ட் எது? ஆபீசர்ஸ் சாய்ஸ். பொருத்தமான பேரு. அதுலயே ஒண்ணு கொடுங்க. எதிர்த்த பங்க் கடையில் 1/2 லிட்டர் லெஹர் சோடா பாட்டிலை வாங்கி கொண்டு கிளம்பினான் அருண். பழையபடி டிராபிக் ஜாமை கடந்து ஆஸ்பத்திரி நுழைவாயிலுக்குள் நுழைந்தபோது எதேச்சையாக திரும்பி பார்த்தவன் அதிர்ந்து போனான். எதிர் ரோட்டில் காரை நிறுத்திவிட்டு வெளியே நின்று இவனையே பார்த்து கொண்டிருந்தான் ராகேஷின் வீட்டில் சந்தித்த பெயர் இல்லாத அனாமதேயன். அருணின் முதுகு ஜில்லிடத் தொடங்கியது. அத்தியாயம் 15. அலுவலகத்தில் வினோத்தும் அருணும் செய்வதறியாமல் திகைப்புடன் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். நீ சொல்றத பார்த்தா ராகேஷ் நம்மள பின்தொடர ஆட்களை நியமிச்சிருப்பான் போல தெரியுது. நம்மள பின்தொடரும் அவங்களுக்கு தெரியாம நம்ம எதையுமே செய்ய முடியாது போல இருக்குதே. ஆமாம் பாஸ். இப்ப கூட தெருமுனையில நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பின்தொடரும் நிழல்கள். அவங்கள எப்படி ஏமாத்துறதுன்னு அப்புறமா நம்ம யோசிப்போம். இப்ப நாம அமுதனை பத்தி யோசிப்போம். 3ஆம் தேதி நைட்டு அமுதன் கடத்தப்பட்டு தப்பிச்சிருக்கிறான். திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. 5ஆம் தேதி காலையில அவனோட உடைகள் அணிஞ்ச பாடி ஒண்ணு கிடைக்குது. அது அமுதன் இல்லன்னே வச்சுக்குவோம். 40 நாட்களா அமுதன் வீட்டுக்கு வரவே இல்ல. வேற எங்க தான் போயிருப்பான்? அதை விட முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்குது என்றான் அருண். என்ன அது? இரவு அமுதன் கடத்தப்பட்ட போது அவன் கேஷுவலான உடையில இருந்திருக்கிறான். அப்படின்னா அவன்கிட்ட பணம் இருந்திருக்காது. பர்ஸ்ல ஏடிஎம் கார்டு, ஃபோன், கூகுள் பே போன்ற பணம் தர்ற ஏதாவது ஒரு விஷயம் அவன்கிட்ட இருந்திருக்கணும். கடந்த 40 நாட்களா அமுதன் அதையே பயன்படுத்தி பணத்தை எடுத்திருந்தா அவன் உயிரோட எங்கேயோ இருக்கிறான்னு அர்த்தம். ஆமா, நான் இந்த கோணத்துல யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா அமுதனோட செல்போன் என்னாச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லையே. அவனோட செல்போன் தொலைஞ்சு போயிருக்கலாம். இல்ல கடத்தும்போது எங்கேயாவது தவறி விழுந்திருக்கலாம். இல்ல தன்னை யாரும் கண்டுபிடிச்சிடக் கூடாதுன்னு அவனே தன்னோட செல்போனை அணைச்சு கூட வச்சிருக்கலாம். அமுதனை பற்றி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த ஃபைலை புரட்டி பார்த்த அருண், அவனுக்கு 3 பேங்க்ஸ்ல கணக்கு இருக்குது. நான் போய் அந்த பேங்க்ல எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ட வாங்கிக்கிட்டு வரேன். அவனோட வரவு செலவு விவகாரங்கள்ல நமக்கான தகவல் ஏதாவது கிடைக்கலாம். குட். இப்பதான் உன்னோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஆனா எனக்கு ஒரு தொந்தரவு இருக்குது பாஸ். பொண்ணுங்கள சுத்தி வர காலேஜ் பசங்கள போல என்ன அந்த ராகேஷோட ஆட்கள் பின்னாலேயே பின்தொடர்ந்து வருவாங்களே. இப்ப நான் என்ன செய்யறது? அவங்களுக்கு கண்ணாமூச்சி காட்டிட்டு போயிடவா? எதுவும் வேணாம். உனக்கு ராகேஷ் வழங்குன இசட் பிரிவு பாதுகாப்பு அதுன்னு நினைச்சுக்கோ. ரொம்ப தைரியமா உணர்வ என்றான் வினோத்.
பாதுகாப்பா இருந்தா எனக்கு தைரியம் தான். நான் திரும்பி வராத அளவுக்கு எதையாவது செஞ்சு தொலைச்சிட போறாங்க. உன்னோட ஆயுள் ரேகை ரொம்ப நீளமானது. அவ்ளோ சீக்கிரம் உனக்கு சாவே வராது. நீங்க சொல்றது வரமா? சாபமான்னு தெரியல. வெளியில போயிட்டு திரும்பி வந்தா தான் வரமா, சாபமான்னே தெரியும். பயப்படாத. பயப்படுற ஆளா நீ? ஒண்ணு செய்யி. ஏதாவது விபரீதமா நடக்கப் போறதா தெரிஞ்சா, உன் செல்போன்ல என்ன கூப்பிட்டுட்டு, ஃபோன பாக்கெட்ல போட்டுடு. பேசி டைவர்ட் செய். நான் சீக்கிரமா வந்து உன்ன மீட்டுக்கிறேன். எனக்கென்னவோ உங்க மேல நம்பிக்கையே இல்ல என்று அருண் அங்கிருந்து கிளம்பினான். அவன் தன் பைக்கில் கிளம்பியதும் தெருமுனையில் நின்றவர்களின் சிலர் இறங்கிக் கொள்ள அனாமதேயனின் கார் கிளம்பியது. ஜன்னல் வழியாக இதை பார்த்து கொண்டிருந்த வினோத் அவர்களை குழப்ப திட்டமிட்டான். சடுதியில் ஆபீஸை பூட்டிக் கொண்டு காரில் ஏறியவன் அதை ஸ்டார்ட் செய்தான். ரிவர்ஸில் டொயிங் டொயிங் சத்தத்துடன் ரிவர்ஸ் போட்டு காரை சாலையில் இறக்கியவன் அரை வட்டமடித்து காரை உச்சகதியில் செலுத்தினான். வினோத்தின் எண்ணம் தவறென்பது 2 பேர் அவன் காரை பைக்கில் துரத்திய போது அவனுக்கு தெரிய வந்தது. அத்தியாயம் 16. ராகேஷின் ஆட்கள் தன்னை இப்படி பைக்கில் தொடர்வதை பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான் வினோத். அவன் மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அது அமுதனின் அறையில் இருந்த ஏதோ ஒன்றை தாங்கள் கோட்டை விட்டு விட்டதாக அவன் மனது நினைக்க தொடங்கியிருந்தது. அமுதனின் அறையில் இருந்த சேனல் நயன் என்ற வாசனை திரவியம் அவனை தடுமாறச் செய்து கொண்டிருந்தது. அந்த வாசனை திரவியத்தை பற்றி கூகுளில் தேடிய போதுதான் அது பெண்களுக்கு மிக பிடித்தமான சென்ட் வகை என்பதும் ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோ அதை ரெகுலராக பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. விதிவிலக்காக ஒரே ஒரு ஆண் பிரபலமும் அதே சென்ட் வகையை பயன்படுத்தி வந்ததும் அவனது தேடலில் கிடைத்தது. அந்த ஆண் பிரபலம் தமிழ் நகைச்சுவை நடிகரான சந்திரபாபு. அவருக்கு மிக பிடித்தமான சென்ட் வகையும் சேனல் நயன்தான். அமுதனின் அறையில் இருந்த அந்த சென்ட் பாட்டில் மிக குறைவாகவே பயன்படுத்தப்பட்டிருந்ததால் மிக சமீப காலமாகத்தான் ஒரு பெண் அமுதனுடன் தங்கியிருந்திருக்க வேண்டும். அதனால் சேனல் நயனை தமிழ்நாட்டில் பயன்படுத்தும் மிக சொற்பமான பெண்களை அவர்களின் விலாசங்களை தேடி பிடித்தால் அமுதனின் காதலியை கண்டுபிடித்து விட முடியும் என்று வினோத் திடமாக நம்பினான். அமுதன் காணாமல் போன தினத்திலிருந்து அவனது ரகசிய காதலியும் காணாமல் போனதால் இரண்டுக்கும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இணைப்பு இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. வினோத் அமுதனின் வில்லாவின் முன்பாக தனது காரை நிறுத்தினான். காரை விட்டு இறங்கும்போது தற்செயலாக திரும்புவது போல சாலையை திரும்ப பார்த்தான். சாலையின் ஓரமாக இருந்த மரத்தடியில் பைக்கை நிறுத்திய ராகேஷின் ஆட்களில் ஒருவன் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொள்ள, இன்னொருவன் வண்டியை ரிப்பேர் செய்வதான பாவனையில் குனிந்து உட்கார்ந்து வண்டியில் எதையோ நோண்டுவதாக நடிக்க ஆரம்பித்தான். வினோத்துக்கு ஏனோ அருணும் தானும் இதுபோல பல இடங்களில் காத்திருந்தது நினைவுக்கு வந்தது. தனக்குள் புன்னகைத்துக் கொண்ட வினோத் வில்லாவின் காலிங் பெல்லை அழுத்தினான். நீங்களா என்றபடி கதவை திறந்த பைரப்பாவின் மேல் மெல்லிய ஆல்கஹால் வாசனை அடித்தது. பைரப்பா, குடிச்சிருக்கிறியா? இல்லைங்க, நைட்டு குடிச்சது. சின்ன ஐயா காணாம போன துக்கம் தாங்க முடியலைங்க என்றான் துண்டால் வாயை மூடியபடி. குடிகாரர்களோட டெம்ப்ளேட்டான வசனம் என்ற வினோத், உன்னோட சின்ன ஐயாவோட ரூம் சாவிய குடு என்றான். அது அப்படியே திறந்துதாங்க இருக்குது. நானும் கூட வரவா என்றான் பைரப்பா. இல்ல இல்ல, வேண்டாம், நீ இங்கே காத்துக்கிட்டு இரு. சரிங்க என்ற பைரப்பா ஒரு பீடியை வாயில் வைத்தவனாக, தீப்பெட்டி எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு. தப்பா நினைச்சுக்காம தீப்பெட்டி கொஞ்சம் தரீங்களா என்றான். வினோத்தின் பாக்கெட்டில் லைட்டர் இருந்தாலும் அதை கொடுக்காமல் ராகேஷின் ஆட்களுடன் சற்று விளையாட நினைத்தவன், என்கிட்ட தீப்பெட்டி இல்ல பைரப்பா. தெருமுனையில என்னோட 2 நண்பர்கள் நான் வெளியில வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா அவங்க கிட்ட நெருப்ப கடனா வாங்கி வாயே என்றான். அவங்க ஏன் உங்களோட வராம வெளியவே காத்துக்கிட்டு இருக்காங்க? அத அவங்க கிட்டமே கேளு, பதில் சொல்லுவாங்க. பைரப்பா கதவை திறந்து தெருவில் இறங்கினான். பைரப்பா தங்களை நோக்கி வருவதை பார்த்த இருவரும் வேர்த்து வழிய ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வினோத் சிரிப்போடு வீட்டுக்குள் நுழைந்தான். அமுதனின் அறைக்குள் நுழைந்தவன் அப்படியே நின்றான். சுவரில் ஒட்டப்பட்டிருந்த அமுதனின் ப்ளோ அப் போட்டோவை பார்த்தவன், எங்க இருக்க நீ என்றபடி இலக்கில்லாமல் எதை தேடுகிறோம் என்றே தெரியாமல் தேட ஆரம்பித்தான். அவன் தேடுவதை போட்டோஷாப் செய்யப்பட்ட அமுதன் பார்த்து கொண்டிருந்தான். பீரோ சாவி ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி பார்த்தவன் ஒரே ஒரு சாவி எதற்கும் பொருந்தாமல் இருப்பதை கவனித்தான். அந்த சாவி பீரோவின் 3வது அடுக்கில் தரையோடு தரையாக பொருத்தப்பட்டிருந்த ரகசிய அறையினுடையது. நகைகளை வைப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட ரகசிய தளம் அது. அதை திறந்து கையை விட்ட வினோத்தின் கையில் ஒரு பேப்பர் சிக்கியது. அதில், கவலைப்படாதே, உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். மகனை கொல், தந்தையை தன்வசமாக்கு, நீ நினைத்தது நடக்கும். இப்படிக்கு பிரியமுள்ள உன் பி என்று ப்ளூ இங்கால் எழுதப்பட்டிருந்தது. யார் இந்த பி? வினோத்தின் மனதில் குழப்பமான கேள்வி எழுந்தது. அத்தியாயம்
17. பீரோவின் ரகசிய அறையில் இருந்த அந்த துண்டு கடிதத்தை படித்து பார்த்த வினோத் திடுக்கிட்டு போனான். தலையும் வாலும் இல்லாத அந்த மொட்டை கடிதம் அவனை குழப்பியது. அந்த கடிதத்தை எழுதிய நபர் எந்த பெயரையும் குறிப்பிட்டு எழுதாததால் இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கும் என்ற குழப்பம் அவனை சூழ்ந்தது. கடிதத்தை எழுதிய நபர் அதை அமுதனுக்கு எழுதியிருந்தால் அமுதன் தன் உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்து கொண்டு தலைமறைவாகி இருப்பானோ? அப்படி தலைமறைவாகி தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டவன் தன் அப்பாவின் உயிரையும் காப்பாற்ற முயற்சி செய்திருக்க வேண்டுமே. குறைந்தபட்சம் கிருஷ்ணமூர்த்திக்கு போன் செய்தாவது எச்சரித்திருக்க வேண்டுமே. ஏன் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறான் என்ற குழப்பம் வினோத்தை குழப்பியது. ஒருவேளை இந்த கடிதம் அமுதனின் ரகசிய காதலிக்கு வந்திருக்குமோ? அமுதனை காதலிக்க வைத்து தனி இடத்திற்கு அழைத்து போய் அவனை கொல்வது அவளுடைய திட்டமாக கூட இருந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் பின்புலமாக ஒளிந்திருப்பது அந்த மர்ம நபர் பி தான். அமுதனை காதல் வலையில் வீழ்த்திய பெண் கூட அவனுடைய செட்டப்பாக இருந்திருக்கலாம். வெவ்வேறு விதமான யோசனைகளை அந்த துண்டு கடிதம் வினோத்தின் மனதிற்குள் எழுப்பியது. அந்த பீரோ முழுவதும் விதவிதமான பெண்களின் உடைகள் இருந்ததால் அது அமுதனின் காதலியுடையது என்பது ஊர்ஜிதமானது. பெண்கள் அணியும் அத்தனை விதமான உடைகளும் அந்த பீரோவில் ஒவ்வொரு செட் இருந்தன. வினோத்திற்கு திடீரென்று அந்த நினைப்பு வந்தது. பெண்களின் மன ஓட்டத்தை அவன் ஒருவாறு அறிவான். இத்தனை ஜோடி உடைகள் இருக்கும்போது அவற்றிற்கு பொருத்தமான லேடிஸ் செருப்புகள் 2-3 ஜோடிகளாவது இருக்க வேண்டுமே என்று நினைத்தவன் செப்பல் ஸ்டாண்டை ஆராய்ந்தான். அந்த ஸ்டாண்ட் முழுவதும் ஆண்களின் ஷூவும் செருப்புகளும் தான் இருந்தன. எல்லாமே 9ஆம் நம்பர் செருப்புகள். ரேக்கின் அடியில் இருந்த அட்டைப்பெட்டியில் புத்தம் புதிதாக ஒரே ஒரு ஜோடி லேடிஸ் செருப்புகள் அவனுக்கு கிடைத்தன. ஒரு ஜோடி செருப்பா என்று ஆச்சரியப்பட்டவன் மீண்டும் அறையை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தான். டிராயரிலிருந்து ஒரே ஒரு மெஷர்மெண்ட் டேப் வினோதமாக மடிக்கப்பட்டு அவனுக்கு கிடைத்தது. டெய்லர்கள் பயன்படுத்தும் அந்த டேப்பிற்கு இங்கென்ன வேலை இருக்க போகிறது என்று நினைத்தவன் அந்த டேப்பை தோளின் இருபுறமும் தொங்க விட்டுக் கொண்டான். தன் இடுப்பை சுற்றி அளந்தவன் தொப்பையை கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். எதேச்சையாக படுக்கையில் இறைந்து கிடந்த உடைகளை பார்த்த அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அமுதனின் இடுப்பு அளவை அவனது பேண்டின் மூலமாக அளந்து பார்த்தான். அது 32 என்றது. அந்த பெயர் தெரியாத பெண்ணின் உடைகளில் இடுப்பளவு 34ஆக இருந்தது. மேலும் கொஞ்ச நேரம் அறையை குடைந்து கொண்டிருந்தவனுக்கு குறிப்பிடும்படியாக எதுவுமே கிடைக்கவில்லை. மொட்டை மாடிக்கு வந்தவன் தற்செயலாக எதிர்வில்லாவை பார்த்தான். அந்த சுவாமிநாதன் பைனாகுலரில் இவனை பார்ப்பதை கவனித்தவன் கையை ஆட்டினான். அடுத்த நிமிடமே வினோத்தின் போன் அடித்தது. எதிர்முனையில் சுவாமிநாதன் படபடப்புடன் கேட்டான். என்னோட தேவதைய கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இவனுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்குதே என்று நினைத்து கொண்ட வினோத், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவோம் சுவாமி, பொறுமையா இருங்க. நான் நிம்மதியா தூங்கி 40 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு சார். என் நிலைமைய நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாரு சுவாமிநாதன், நாங்க அந்த பொண்ண பார்த்ததே கிடையாது. அதனால அவ எதிரே வந்து நின்னாலும் எங்களுக்கு அடையாளம் தெரியாது. அவளோட ப்ளோ அப் போட்டோக்கள வச்சுக்கிட்டு அவளோட முழு உருவத்த பார்க்கறது சாத்தியமில்ல. நீ சதா இங்கேயே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத விட வெளியில அந்த பொண்ண தேடிதான் எங்களுக்கும் உதவியா இருக்கும். ஏன்னா நீ தான் அந்த பொண்ண பார்த்திருக்கிற. நீங்க சொல்றதும் சரிதான். கண்டிப்பா தேடுறேன். என் தேவதைய நானே கண்டடையறேன். நீங்க உதவி செய்யறது ராமர் பாலம் கட்ட அணில் உதவினது போலத்தான். ஏதோ என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன். சுவாமிநாதன் போனை வைத்து விட்டான். வினோத் யோசித்தபடி நின்றான். அவனது போன் மீண்டும் அடித்தது. டிஸ்ப்ளே அருண் என்றது. எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு விட்டான் போலிருக்கிறதே என்று பதட்டத்துடன் போனை எடுத்தான் வினோத். அத்தியாயம் 18. அடித்த போனை பதட்டத்துடன் எடுத்த வினோத், என்ன ஆச்சு அருண், ஆர் யூ சேஃப் என்றான். பதட்டப்படாதீங்க பாஸ், நான் ரொம்ப பத்திரமா நம்மோட ஆபீஸ்ல இருக்கேன் என்றான் மறுமுனையில் கூலாக அருண். அந்த ராகேஷோட ஆட்கள்? இவ்ளோ பாதுகாப்போட நான் பேங்குக்கு போனது இதுதான் முதல் முறை. சும்மா பூ போல என்னை பொத்தி பாதுகாத்து ஆபீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு தெருமுனையிலேயே கடமையிலேயே கண்ணா இருக்காங்க. நீங்க போன விஷயம் என்னாச்சு? ஏதாவது கிடைச்சதா? அதை ஏன் கேக்குற? விளக்கமா வந்து சொல்றேன். என்னை பத்தி கவலைப்படாத. என்னையும் பூ போலதான் பொத்தி பாதுகாக்கறாங்க என்று வினோத் இணைப்பை துண்டித்தான். வினோத் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது பற்ற வைக்காத பீடியுடன் பைரப்பா தலையை சொரிந்தபடி நின்று கொண்டிருந்தான். என்னாச்சு பைரப்பா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தீப்பெட்டி தரல போல இருக்குதே. என்னன்னே தெரியலைங்க. நான் அவங்கள நோக்கி 4 எட்டு எடுத்து நடந்ததுமே உங்களோட கூட்டாளிகள் வண்டியை விருட்டுன்னு கிளப்பிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படித்தான்.
திடீர்னு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம காணாம போயிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் நெருப்ப கடன் குடுத்துட்டு போயிருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தரலன்னா என்ன? இதோ நான் தரேன் வச்சுக்கோ. திரும்ப தர வேணாம். நான் வேற வாங்கிக்கிறேன் என்ற வினோத் தன் லைட்டரை அவனிடம் வீசினான். அதை கேட்ச் பிடித்த பைரப்பா, இத நீங்க முதல்லயே குடுத்திருக்கலாம்ல என்றான். சும்மா தான் தரல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ உனக்கு அறிமுகப்படுத்த நினைச்சேன். அது நடக்கல. சரி நான் வரேன். பத்திரமா கதவ பூட்டிக்கோ என்ற வினோத் காரை கிளப்பினான். 2 தெரு தள்ளி கார் விரைந்தபோது ரிவர் வியூ மிரரில் பைக்கில் அந்த 2 பேர் தட்டுப்பட்டனர். வினோத் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். காரை ஆபீஸ் வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே வந்த வினோத் அருணிடம் நடந்ததை விவரித்தான். அப்படின்னா தன்னை கொல்ல வந்தவளத்தான் அமுதன் காதலிச்சுக்கிட்டு இருந்தானா என்றான் அருண் அதிர்ச்சியுடன். கொலை செய்ய வரவ ஏன் இந்த துண்டு சீட்டை அங்கேயே பத்திரப்படுத்தணும்? ரொம்ப பெரிய ஆதாரமான இத ஏன் கிழிச்சோ எரிச்சோ மறைச்சோ வைக்கல? குழப்பம்டா சாமி என்றான் வினோத். அவன் செய்ய வேண்டிய வேலைய ராகேஷோட ஆட்கள் செஞ்சிட்டதுனால இனி நமக்கு இங்க வேலை இல்லைன்னு அவளும் தலைமறைவாகி இருப்பாளோ? நீ ஏன் இப்படி யோசிக்கிற? அவ தன்னை கொல்ல வந்திருக்கான்னு அமுதனுக்கு தெரிஞ்சு அவனே முந்திக்கிட்டு அவளை கொன்னு புதைச்சிருப்பானோ? அதுக்கப்புறம் தான் ராகேஷோட ஆட்கள் அவனை கடத்தி இருக்கணும். இதுதான் சாக்குன்னு தப்பிச்சு தலைமறைவாகிட்டான் போல இருக்குது. என்ன பாஸ், இந்த கேஸ் நம்மள விதவிதமா குழப்புது. இதுல பெரிய அக்யூஸ்ட் அந்த பி தான் போல இருக்கே. அந்த பி-ய கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அநேகமா அவருக்கு தெரிஞ்ச எதிரியோட முதல் எழுத்தா பி இருக்கலான்னு நான் கணிக்கிறேன். அப்படின்னா அந்த பாடி விஷயத்த நம்ம கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்லணுமா? அந்த பி-ய பத்தி பேசும்போது நாசூக்கா இதையும் சொல்லிடலாம். சரி, நீ போய் நீ போயிட்டு வந்த விஷயம் என்னாச்சு? பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கியாச்சு பாஸ். இனிதான் செக் பண்ணி பார்க்கணும் என்றான் அருண் நாற்காலியில் சாய்ந்தபடி. இரு, தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்ற வினோத் ஃப்ரிட்ஜை திறந்து கூலிங் வாட்டரை எடுத்து தொண்டையை நனைத்தான். அதே நேரம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகளை வெகு கவனமாக பார்த்து கொண்டிருந்த அருண் யுரேகா என்றான். இங்க வந்து பாருங்க அதிசயத்த என்றான் அருண். வினோத் அவனை நெருங்கினான். அவன் பார்வை அருணின் கையில் இருந்த காகிதத்தில் நிலைத்தது. அத்தியாயம் 19. அருண் கையில் வைத்திருந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் காகிதத்தில் வினோத்தின் கண்கள் நிலைத்தன. யுரேகான்னு கத்துற அளவுக்கு இதுல என்னத்த கண்டுபிடிச்ச அருண் என்றான் குழப்பமாக வினோத். இந்த ஸ்டேட்மெண்ட்டுகள்ல பொதுவா ஒரு ஒத்துமை இருக்குது பாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டுகள்ல சமீப காலமா எந்த பண பரிவர்த்தனைகளும் நடக்கல. அதாவது அமுதன் காணாம போன நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவனோட 4 வங்கி அக்கவுண்ட்லயும் ஒரு பைசா கூட எடுக்கல, குறையல. அவனுக்கு பணத்துக்கான சோர்ஸ் வேற எப்படியோ எங்கேயோ கிடைச்சிருக்குது. அத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ரொம்ப சரியா 60 நாட்களுக்கு முன்னாடி இவனோட 4 பேங்க் அக்கவுண்ட்லயும் உச்சவரம்பான தொகை டெய்லி எடுக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 30 லட்சம் ரூபாய தோராயமா எடுத்திருக்கிறான். எல்லா பணமும் ஏடிஎம்ல எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்த இடம் மும்பை. செக், டிடி இப்படி எந்த வகையிலயாவது பணத்தை எடுத்திருக்கானா? இல்ல பாஸ், எல்லாத்தையுமே கார்டுல தான் எடுத்திருக்கிறான். அப்படின்னா அமுதன் 60 நாட்களுக்கு முன்னாடி மும்பைல இருந்திருக்கிறான். அங்க எதுக்காகவோ தினமும் பணத்தை எடுத்திருக்கிறான். வேற எதுக்கு எடுத்திருக்க போறான்? குடி, கூத்து, பொண்ணுங்கன்னு கா ஜாலியா அனுபவிச்சிருக்கான். இருக்கட்டுமே, எதுக்கும் பைரப்பாவுக்கு ஃபோன் செஞ்சு 60 நாட்களுக்கு முன்னாடி அமுதன் வீட்டுக்கு வராம இருந்தானான்னு விசாரிச்சு ஊர்ஜிதம் பண்ணிக்கோ. அருண் தன் செல்போனில் பைரப்பாவை அழைத்தான். பேசிவிட்டு வைத்தவன், நமக்கு கிடைச்ச செய்தி நம்பகமானதுதான் பாஸ். பைரப்பா அமுதன் 10 நாளா தான் வீட்டுக்கு வரலன்னு சொல்றான். ரைட். அமுதன் மும்பை போனதுக்கு பிறகுதான் விபரீதம் தொடங்கி இருக்குது. நாம விசாரணைய அங்கிருந்து தான் தொடக்கணும். இருவரும் விவாதித்துக் கொண்டிருந்த அதே நேரம் தன் ஆபீஸ் கேபினில் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்த வினோதா, சொல்லுங்க சார், ஏதாவது பிரச்சனையா என்றாள். முகத்தின் வீக்கம் வற்றி போய் பழைய பேசும் திறனை திரும்ப பெற்றிருந்த கிருஷ்ணமூர்த்தி அவளை அசுவாரஸ்யமாக பார்த்தார். பாரு வினோதா, ஒரு பெட்ரோலிய கெமிக்கல் கம்பெனியை வாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். பொன் முட்டையிடுற வாத்து அந்த ப்ராஜெக்ட். இருக்கிற எல்லா பேங்க்லயும் கடன் வாங்கியும் கொஞ்சம் பணம் போறல. அமுதன் பேர்ல உள்ள கம்பெனி ஷேர்கள் கொஞ்சத்தை வித்தா என் வேலை ஈஸியா முடிஞ்சிரும். அந்த பாவி பயல் கையெழுத்து போட விரும்பாம எங்கேயோ காணாம போயிட்டான். அவனோட சில கையெழுத்துக்கள் எனக்கு உடனடியா தேவைப்படுது. வயசான காலத்துல இந்த தகப்பனோட கண்ணாமூச்சி ஆடுறான் என் மகன். விளையாடுற வயசா இது என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஷேர்களை விக்காம சமாளிக்க முடியாதா என்றாள் வினோதா. சமாளிக்க முடியும். கடைசி ஆப்ஷன் அதுதான்.
நான் முன் வச்ச கால பின் வைக்கிறதே இல்ல. நான் யாருக்காக இப்படியெல்லாம் ஓடி ஆடி சம்பாதிக்கிறேங்கிறத இந்த பையன் புரிஞ்சுக்கவே இல்ல. கவலைப்படாதீங்க சார். எல்லா பிரச்சனைகளும் தீரும். தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல. இப்படி நீ ஆறுதல் சொல்லும்போது, என்னோட வயசு தானாவே குறையுது வினோதா. இதோ இந்த ஃபைல்ல ஒரு 10 கையெழுத்து போட்டுட்டா, என் கவலைகள் பின்னங்கால் பிடரையில பட ஓடிடும் என்ற கிருஷ்ணமூர்த்தி ஃபைலை மேஜையில் வைத்தார். அலட்டிக்காதீங்க. கூலா இருங்க. உங்க பிபி ஏறிட போகுது. நீ இருக்கும்போது என்னோட நோய்கள் எதுவும் எனக்கு நினைவுக்கு வர்றதில்ல. சரி, நாளைக்கு நடக்கிற பார்ட்டிக்கு நீயும் வரதானே? ஷூர் சார். இந்த மாதிரி பிசினஸ் பார்ட்டிகள்ல கலந்துக்கிட்ட அனுபவம் உனக்கு உண்டா வினோதா? நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நல்லது என்ற கிருஷ்ணமூர்த்தியின் மனதில் படுத்திருந்த தந்திர நரி எழுந்து உட்கார்ந்து கொண்டது. சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பவன் முட்டாள், சந்தர்ப்பங்களை உருவாக்குபவன் புத்திசாலி என்றது நரியின் ஓலம். நாளை இந்நேரம் வினோதாவை அடைந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. அன்று இரவு நடைபெறப் போகும் விபரீதத்தை அவர் அறிந்திருக்கவே இல்லை. அத்தியாயம் 20. மறுநாள் காலை தூங்கி எழுந்து குளித்துவிட்டு வந்த வினோத் கண்ணாடியை பார்த்து தலை சீவி கொள்ள தொடங்கினான். அப்போதுதான் தூங்கி எழுந்த வினோத், என்ன பாஸ், சீக்கிரமா எழுந்துட்டீங்க? நைட்டு முழுசும் தூங்கலையா என்றான். ஆமா, இந்த கேஸ் என்ன ரொம்பவே குழப்புது. நான் இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்திய சந்திக்க முடிவு பண்ணியிருக்கேன் என்றான் வினோத். அவர்கிட்ட என்ன பேச போறீங்க என்ற அருண் பிரஷில் பேஸ்டை பிதுக்கினான். அவர்கிட்ட பேச 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, ராகேஷ் அமுதனை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்னு, அமுதனோட உடைகள் அணிஞ்ச பாடி கிடைச்சிருக்கிறது. இந்த 2வது விஷயத்த சொல்றதா வேணாமான்னு தான் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை விட முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க என்றான் அருண். என்ன அது என்றான் வினோத் குழப்பமாக. அந்த பிக் பி யாருன்னு நமக்கு தெரியணும். அவன்தான் இந்த ஸ்கிரீன் பிளேவோட ரைட்டர். அவனை கண்டுபிடிச்சிட்டா எல்லா விஷயங்களும் எளிதா விளங்கிடும். ம், நல்ல வேளையா இதை நினைவுபடுத்தின. இனியும் இதையும் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன் என்றான் வினோத். அருண் டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தான். அருண், உனக்கு ஒரு நல்ல செய்தி. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா இன்னைக்கு நீ கிருஷ்ணமூர்த்தியோட பர்சனல் செக்ரட்டரி வினோதாவை சந்திக்க நேரலாம். இதுவரைக்கும் 2-3 முறை அவளோட குரலை மட்டுமே கேட்டிருக்கேன். அதை வச்சு சொல்றேன். அவ பிரமாதமான அழகியாத்தான் இருக்கணும் என்றான் வினோத். மறுநொடியே பாத்ரூம் கதவு வெடித்து திறக்க வெளிப்பட்ட அருண், பாஸ், நிஜமாவா சொல்றீங்க என்றான். ஆமா, நீ சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா. சரி பாஸ், இதோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன் என்றான் அருண். அருண் பாத்ரூம் கதவை மீண்டும் சாத்தி கொண்டு விட்டான். வினோத் தன் கைகடிகாரத்தை கையில் கட்டும்போது அவனது செல்போன் அலற ஆரம்பித்தது. யார் என்று பார்த்தான் வினோத். டிஸ்ப்ளே கிருஷ்ணமூர்த்தி என்றது. ஹலோ என்றான் வினோத். மறுமுனையில் கிருஷ்ணமூர்த்தியின் குரல் பதட்டமாக ஒலித்தது. வினோத், என் மகனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவரது குரலில் பரபரப்பும் பரவசமும் சேர்ந்து ஒலித்தது. அத பத்தி பேசத்தான் நான் அங்க வரதா இருந்தேன். நீங்களா ஃபோன் செஞ்சு உங்க மகனை பத்தி விசாரிக்கிறது இதுதான் முதல் முறை. ஏன், அமுதனை பத்தி புதுசா ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்குதா? ஆமா, இங்க ஒரு அதிசயம் நடந்திருக்குது. சொன்னா நீ நம்ப மாட்ட. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் நம்புறேன். அமுதன் சாகல, உயிரோடு தான் இருக்கிறான். அதுவும் இதே ஊர்ல. நீங்க என்ன சொல்றீங்க? பாத்தியா, நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்ல, நான் நம்புறேன். அவன் உயிரோட இருக்கிறதா தான் நானும் நம்புறேன். அத ப்ரூஃப் பண்ணத்தான் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நீங்க எந்த ஆதாரத்த வச்சுக்கிட்டு அமுதன் உயிரோட இருக்கிறதா நம்புறீங்க? அந்த 300 கோடி ரூபாய் ஷேர் மார்க்கெட் ஃபைல்ல அமுதன் கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறான். நேத்து ராத்திரி இந்த அதிசயம் நடந்திருக்குது. அவன் இங்க தான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு நம்மளோட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கிறான். என்னோட ஆபீஸ் வரைக்கும் அவன் வந்துட்டு போயிருக்கிறான். ஆனா என்ன பார்க்காம போயிருக்கிறான். ஏன் என்ன தவிர்க்கிறான்னு எனக்கு தெரியவே இல்ல. அவன் உயிரோட இருக்கிறது உண்மைன்னா அவன் வெளியில வராம இருக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்பு. என்னப்பா சொல்ற? வினோத் ராகேஷ் அமுதனை கொல்ல காத்திருப்பதையும் அமுதனின் உடைகள் அணிந்த பாடி கிடைத்திருப்பதையும் எடுத்து கூறினான். மறுமுனையில் கிருஷ்ணமூர்த்தி அதிர்ச்சியுடன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். பீரோவில் கிடைத்த துண்டு சீட்டை பற்றி சொன்னவன், அந்த பி உங்களோட எதிரிகள்ல ஒருத்தனா இருக்கணும், இல்ல அனுகூல சத்ருவா கூட இருக்கலாம் என்றான். கிருஷ்ணமூர்த்தியின் மனதில் பத்ரியின் பெயர் நங்கூரம் போல இறங்கியது. அத்தியாயம் 21. கிருஷ்ணமூர்த்தி ஆழ்ந்த குழப்பத்தில் இருந்தார். பத்ரியை இதுவரை அவர் எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்ற நியூட்ரல் மனநிலைமையில்தான் வைத்திருந்தார். வினோத்தின் யார் அந்த பி என்ற கேள்வி அவரின் சந்தேக பார்வையை பத்ரியின் மீது திருப்பியது. அமுதனுக்கு பத்ரியை மிகவும் பிடிக்கும்.
இருவரும் போனில் மணிக்கணக்கில் பேசுவதை அவருக்கு கிடைத்த சொற்ப நேரங்களில் கவனித்திருக்கிறார். புதிதாக வந்து சேர்ந்திருக்கும் செக்ரட்டரி வினோதா கூட அவனது சிபாரிசுதான் என்பது அவரது சந்தேகத்திற்கு வலு சேர்த்தது. அமுதன் காணாமல் போனதற்கும் பத்ரி திடீரென அமெரிக்கா பயணமானதும் வினோதா தன்னிடம் வந்து சேர்ந்ததற்கும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத முக்கோண இழை ஓடுவதாக அவருக்கு தோன்றியது. அது என்னவென்றுதான் அவருக்கு புரியவில்லை. இந்த சிக்கலை அவிழ்க்க நியமித்த வினோதா ராகேஷ் அமுதனின் உடையணிந்த பிரேதம் என்று அவன் பங்குக்கு ஒரு பக்கம் குழப்பிக் கொண்டிருக்கிறான். விதவிதமாக யோசித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் யோசனையை அறுத்தது வினோதாவின் கதவு தட்டல். கதவை திறந்து உள்ளே வந்தவளை நிமிர்ந்து பார்த்த கிருஷ்ணமூர்த்தியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. எதிரே ஷிஃபான் சேலையில் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்த தேவதையைப் போல நின்று கொண்டிருந்தாள் வினோதா. அவளின் களங்கமற்ற பவுடர் முகத்தை ஒரு நிமிடம் முழுதாக பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தி. இந்த பால் வடியும் முகத்திற்கு பிறகு ஏதோ ஒரு சதித்திட்டம் மறைந்திருக்கிறது என்பதை கிருஷ்ணமூர்த்தியால் நம்ப முடியவில்லை. பத்ரி, அமுதன், வினோதா இந்த 3 பேருக்கும் இடையில் இருக்கும் மர்மத்திரையை தானே கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தவராக வினோதாவை பார்த்து புன்னகைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. என்ன பாஸ், என்ன பார்த்து அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டீங்க? பாரதி ராஜா படத்து தேவதைகள்ல ஒண்ணு வழி தெரியாம என்னோட ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சிடுச்சோன்னு திகைச்சு போய் நின்னுட்டேன். போதும் பாஸ் உங்க புகழ்ச்சி. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கிறதையே மறந்துட்டீங்க போல இருக்குதே என்றாள் வினோதா லேசான வெட்கத்துடன். இல்ல, மறக்கல. நான் அதுக்கு இன்னும் தயாராகவே ஆகல. இப்படியே கிளம்பலாமா? நீ பார்த்து சொன்னா சரி என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இதுவே போதும். கொஞ்சம் முகத்தை கழுவிக்கிட்டு பவுடர் அடிச்சா கொஞ்சம் வயசு குறைவா தெரிவீங்க. என் கேபின்ல எல்லா மேக்கப் சமாச்சாரங்களும் இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, தயாராகிட்டு வரேன். தன் அறையில் முகம் கழுவி விட்டு பவுடர் அடித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி தன்னை அறியாமல் சீட்டி அடித்துக் கொண்டார். வினோதாவை என்ன செய்தால் அமுதன், பத்ரி இருவரை பற்றிய உண்மை வெளிவரும் என்பதை கண நேரத்தில் அவரது மனம் கணக்கு போட்டு சொன்னது. கேபினை விட்டு வெளியேறி நடந்தவர் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த வினோதாவை பார்த்து, போலாமா என்றார். ஓ எஸ், போகலாம் பாஸ் என்று எழுந்து கொண்டாள் வினோதா. ஒரு தேர்ந்த அரபி குதிரை போல அவள் நடப்பதை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே நடந்தார் கிருஷ்ணமூர்த்தி. இருவரையும் ஏற்றிக்கொண்டு கார் கிளம்பியது. கார் ஏசியின் நடுவே வினோதாவின் மீது அடித்த வாசனையில் கிறங்கிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருந்தார் அவர். இன்றைய பார்ட்டியில் பல தில்லாலங்கடி வேலைகள் நடப்பதை அவர் அறிவார். குடி, கூத்து, பெண் சகவாசம் என்று என்னென்னமோ அமளி துமளிப்படும். அதில் ஈடுபடுபவர்கள் அனைவருமே சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்பதால் போலீஸ் ரெய்டு எதுவும் அவர்களை நெருங்காது. கிருஷ்ணமூர்த்தி இன்று இரவு வினோதாவை நாசம் செய்வதென்று முடிவு செய்திருந்தார். வினோதாவின் மீது கை வைப்பதன் மூலம் பத்ரியை பழிவாங்க நினைத்தார். வினோதாவை அடைந்த பின் பத்ரியை தொடர்பு கொள்ள நினைத்திருந்தார் அவர். அப்படி எதையாவது செய்தால்தான் வினோதா தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அவர் நினைத்தார். சார், பொக்கே வாங்க மறந்துட்டேன். காரை நிறுத்தி வாங்கிக்கலாமா என்றாள் வினோதா. ஷியோர் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. வழியில் தென்பட்ட பொக்கே கடையில் கார் நின்றது. வினோதா கீழே இறங்கினாள். அவள் பொக்கே வாங்கிக் கொண்டிருப்பதை சாலையின் எதிர்சாரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சுவாமிநாதன் பார்த்துவிட்டான். அவன் கையில் இருந்த கோனைஸ் நழுவி விழுந்தது. தேவதையை கண்டேன் என்றான் சுவாமிநாதன். அத்தியாயம் 22. சிணுங்கிய செல்போனை எடுத்த வினோத் ஹலோ என்றான். மறுமுனையில் இருந்த சுவாமிநாதன் படபடப்புடன் பேசினான். அந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன். வினோத்தின் முகம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சட்டென்று வெளிச்சமுலாமை பூசிக்கொண்டது. இஸ் இட் சுவாமிநாதன், நீ சொல்றது உண்மைதானா? நல்லா பார்த்து கவனிச்சு சொல்லு. காமால கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அத போல நீ பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் அமுதனோட காதலியா நினைச்சுக்கிட்டு என்ன குழப்பி விட்டுடாத. செத்து போன எங்க ஆயா மேல சத்தியமா சொல்றேன், மறக்க கூடியவளா அவ. அது சர்வ நிச்சயமா அவதான். நான் சொல்றத நம்புங்க என்றான் சுவாமிநாதன் பரபரப்புடன். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். அவளை நீ எங்க எப்ப பார்த்த? இப்போ இந்த நொடியில அவளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பொக்கே கடைக்குள்ள அந்த தேவதை நின்னுக்கிட்டு இருக்கிறா. அவளை ரசிச்சபடி கடைக்கு வெளியில நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். குட். அவ தனியா வந்திருக்கிறாளா, இல்ல வேற யாராவது அவளை துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்திருக்காங்களா? ஐயோ, அதை நான் பார்க்கவே இல்லையே. பரவாயில்ல, எங்களுக்காக நீ ஒண்ணு செய்யணும் சுவாமிநாதன். சொல்லுங்க, என்னோட தேவதைக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். நல்லது சுவாமி, நான் இப்ப சொல்றத கவனமா கேட்டுக்கோ. அந்த தேவதைய அவளுக்கே தெரியாம பின்தொடர்ந்து போ. அவ உன்னை பாத்துற போறா.
கவனமா அவள ஃபாலோ பண்ணபடியே எங்களுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி குடு. இதோ நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட வந்து சேர்ந்துக்குவோம். எக்காரணம் கொண்டும் அவகிட்ட பேசவோ, முகம் காட்டவோ முயற்சி செஞ்சிடாத. அவ உன்னோட கண் பார்வையிலிருந்து மறைஞ்சிட அதிகமா வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் என்றான் சுவாமிநாதன். போனை அணைத்த வினோத், சுவாமிநாதன் அந்த மொட்டை மாடி தேவதைய பார்த்துட்டானா. அவள ஃபாலோ பண்ண சொல்லி இருக்கிறேன். வா சீக்கிரம். அவன் சொன்ன இடத்துக்கு நம்ம போவோம். காரை எடு என்றான். அருண் வெகு வேகமாக ஓடிப்போய் காரை கிளப்பினான். கார் ஸ்டார்ட் ஆகும் ஓசையை கேட்டதும் தெருமுனை கும்பல் சுறுசுறுப்பானது. இவங்க வேற என்றான் வெறுப்புடன் அருண். பின்தொடர்ந்து வரட்டும். அதனால நமக்கு எந்த பாதகமும் இல்ல என்றான் வினோத். அருண் காரை கிளப்பி மெயின் ரோட்டில் இணைந்தபோது பின்னால் ராகேஷின் ஆட்கள் பின்தொடர ஆரம்பித்திருந்தனர். வினோத்தின் போன் அடித்தது. சொல்லு சுவாமிநாதன் என்றான் வினோத். சார், என்னோட டார்லிங் ஒரு கார்ல ஏறுறா. கண்ணாடி கதவுகள்ல கருப்பு நிறமா பூசப்பட்டிருக்கு. உள்ள இருக்கிறது யாருன்னே தெரியல என்றான் சுவாமிநாதன். பரவாயில்ல, அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ. நாங்க உன் பின்னாடியே வரோம் என்றான் வினோத். கடைசியாக சுவாமிநாதன் சொன்ன இடத்தில் காரை நிறுத்தினான் வினோத். எங்கிருந்தோ ஓடி வந்த சுவாமிநாதன், சார், அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் அவளோட கார் நுழைஞ்சுச்சு. வாங்க அங்க போய் நம்ம பார்க்கலாம் என்றான். கார்ல ஏறு சுவாமிநாதன் என்றான் வினோத். காரின் பின் சீட்டில் தாவி ஏறினான் சுவாமிநாதன். காரை பார்க்கிங்கில் போட்டுவிட்டு மூவரும் உள்ளே நுழைந்தனர். பாஸ், இங்க நம்ம எப்படி உள்ள நுழைய போறோம்? அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போறோம் என்றான் அருண். அவளோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா என்றான் வினோத் சுவாமிநாதனை பார்த்து. அவ பேர் எனக்கு தெரியாது என்றான் சுவாமிநாதன் பரிதாபமாக. வினோத் ரிசப்ஷனில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். உட்காருங்க, யோசிப்போம் என்றான். அப்போதுதான் வினோத்தின் கண்களில் அது தென்பட்டது. அவன் முகம் வெளிச்சமானது. அத்தியாயம் 23. அப்படி எதை பார்த்து பாஸ் உங்க முகத்துல பல்பு எரியுது என்றான் அருண். நோட்டீஸ் போர்டை கவனிச்சியா அருண்? நம்ம கிளையண்ட் கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு கம்பெனி பேர் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதோட சில்வர் ஜூப்ளி டே இன்னைக்கு. நாம தேடி வந்த பொண்ணு இந்த மீட்டிங்குக்கு தான் வந்திருக்கணும் என்றான் வினோத். அதை எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க என்றான் அருண். அந்த பொண்ணு பொக்கே வாங்கினதா சுவாமிநாதன் சொன்னதை நீ மறந்துட்டியா? இந்த மாதிரி பிசினஸ் மீட்டிங்கள்ல பொக்கே வாங்குறதும் குடுக்கறதும் வழக்கம் தானே? அட ஆமாம் பாஸ். அப்படின்னா வாங்க நம்ம உள்ள போகலாம் என்றான் அருண். ஒரு வேற யாராவது பொக்கேவோட அந்த மீட்டிங்ல கலந்துக்க வருவாங்க. நாம அவங்களோட சேர்ந்துக்கலாம் என்றான் வினோத். வினோத் எதிர்பார்த்தது போலவே அரை மணி நேரத்தில் ஒரு குழு கையில் விதவிதமான பொக்கேக்களுடன் உள்ளே நுழைந்தது. காத்திருந்த மூவரும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். 2ஆம் தளம் முழுவதும் அந்த பார்ட்டிக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. விதவிதமான அழகான பெண்களை உள்ளே பார்த்த அருணின் வாய் தானாகவே திறந்து கொண்டது. சுவாமிநாதன், இந்த பெண்களை விட அந்த மொட்டமாடி பெண் ரொம்ப அழகா என்று கேட்டான் வினோத். வானத்துல ஒரு சூரியன் தான் இருக்க முடியும். அது மாதிரிதான் என்னோட தேவதையும் என்றான் சுவாமிநாதன். டிவைன் லவ். உன்னோட தெய்வீக காதல இந்த கூட்டத்துல தேடி கண்டுபிடி பார்க்கலாம். தோட்டத்திலேயே அழகான பூவை தேடச் சொல்றீங்களா பாஸ் என்றான் அருண். அது உனக்கில்ல என்றான் வினோத். அதே நேரம் மேடையில் தன்னுடைய சம்பிரதாயமான பேச்சை முடித்துக்கொண்டு கீழிறங்கினார் கிருஷ்ணமூர்த்தி. அதற்காகவே காத்து கொண்டிருந்தது போல ஷாம்பெயின்கள் உடைப்பட்டு நுரை பொங்கி பிரவகிக்க ஆரம்பித்தது. இனிமேதான் நாகரீகம் கிளம்ப போகுது. டீசென்டான நடத்தைகள் காணாம போக போகுது என்றான் வினோத். கீழே இறங்கி மது டம்ளரை கையில் எடுத்த கிருஷ்ணமூர்த்தியிடம், கலக்கிட்டீங்க பாஸ் என்றாள் வினோதா. தேங்க்ஸ். நீ குடிப்பியா என்றார் அவர். நோ என்றாள் அவள். கூல்ட்ரிங்க்ஸ்? ஆப்பிள் ஜூஸ் மட்டும். இரு, உனக்காக நானே கொண்டு வரேன் என்ற கிருஷ்ணமூர்த்தி பேரரை நோக்கி நடந்தார். தனக்கு வெகு பழக்கமான பேரர் நாகராஜை நெருங்கினார். வாங்க சார், எங்க இந்த பக்கம் ரொம்ப நாளா காணல என்றான் அந்த நாகராஜ். இன்னைக்கு ஒரு வேட்டைக்கு வந்திருக்கிறேன். ரூம் ஏதாவது காலியா இருக்குதா என்று கண்ணடித்தார். உங்களுக்கு இல்லாததா என்றவன் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து சாவி கொத்தை டேபிளில் வைத்து அவர் பக்கம் தள்ளினான். ரூம் நம்பர் 5. ஆப்பிள் ஜூஸ் சம்திங் ஸ்பெஷல் என்று மீண்டும் ஒருமுறை விஷமமாக கண்ணடித்தார் கிருஷ்ணமூர்த்தி. புரியுது சார். இந்த ட்ராப் எந்த கிளிக்கு? ஆள் மாறிட போகுது சார் என்றான். தூரத்தில் நின்று கொண்டிருந்த வினோதாவை காட்டிய கிருஷ்ணமூர்த்தி, நல்லா பாத்துக்கோ. ஆப்பிள் ஜூஸ் கொடுக்க வேண்டியது அந்த பொண்ணுக்கு தான். சொதப்பிடாத. நாளைக்கு என்ன போன்ல கூப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் தரேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. உங்களோட அன்பே போதும் சார் என்று பல்லை காட்டினான் அந்த நாகராஜ்.
உள்ளே திரும்பியவன் சடுதியில் ஆப்பிள் ஜூஸை தயாரித்து அதில் கலக்க வேண்டியதை கலந்து கிருஷ்ணமூர்த்தியிடம் நீட்டினான். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் என்று முனகியபடியே ஆப்பிள் ஜூஸ் டம்ளருடன் நகர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி. காத்து கொண்டிருந்த வினோதாவிடம் ஆப்பிள் ஜூஸை நீட்டினார் அவர். எனக்காக நீங்களே போகணுமா என்ற அவளின் கேள்விக்கு பதில் சொல்லாத கிருஷ்ணமூர்த்தி தன் கோப்பையை எடுத்துக்கொண்டார். சற்று நேரத்தில் நிலை தடுமாற துவங்கிய வினோதாவை கைத்தாங்கலாக பிடித்துக்கொண்டு பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறினார் கிருஷ்ணமூர்த்தி. அவர் அவளுடன் வெளியேறுவதை பார்த்தான் சுவாமிநாதன். அதுதான் நான் சொன்ன பொண்ணு என்றான் வினோத்திடமும் அருணிடமும். மூவரும் வெளியே ஓடி வந்தபோது கிருஷ்ணமூர்த்தி வினோதாவுடன் காணாமல் போயிருந்தார். எங்க போனாங்கன்னு தெரியலையே பாஸ் என்றான் அருண் குழப்பத்துடன். சீக்கிரமா கண்டுபிடிங்க, என் தேவதையை நான் பார்த்தே ஆகணும் என்றான் சுவாமிநாதன். அத்தியாயம் 24. நீண்ட வராந்தாவில் இருபுறமும் சாத்தப்பட்டிருந்த அறைக்கதவுகளை தேமே என்று பார்த்தபடி மூவரும் நின்று கொண்டிருந்தனர். இப்ப என்ன பாஸ் செய்யறது? எந்த ரூம்ல அந்த பொண்ணு இருக்கான்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது என்றான் அருண். ஈஸி. அவளை கூட்டிக்கிட்டு போனது ராமன் இல்ல, கிருஷ்ணன். சத்தியமா நல்ல எண்ணத்தோட கிருஷ்ணமூர்த்தி அவளை கூட்டிக்கிட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. டோன்ட் டிஸ்டர்ப்ன்ற கார்டு எந்த ரூம் கதவுல தொங்குதோ அந்த ரூம்ல தான் கிருஷ்ணமூர்த்தி இருப்பாரு. அதை விட ஈஸியான வழி அவரை போன்ல கூப்பிடுறது. அவரோட ரிங்டோன் நமக்கு ரொம்பவும் பரிச்சயமானது. எந்த ரூம்ல அவரோட ரிங்டோன் கேக்குதுன்னு கவனி என்ற வினோத் தன் போனில் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்தான். அறையின் உள்ளே தான் தாங்கி வந்த வினோதாவை மயக்க நிலையில் சோஃபாவில் படுக்க வைத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவளை நெருங்க ஆரம்பித்தார். அவரது போன் அடிக்க ஆரம்பித்தது. யாரது? சிவபூஜையில கரடி என்றவாறு போனை எடுத்தார் கிருஷ்ணமூர்த்தி. டிஸ்பிளே வினோத் என்றது. இவன் எதுக்கு இப்ப போன் செய்யறான் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவரது அறைக்கதவு தட்டப்பட்டது. அருண், பாஸ், இந்த ரூம்ல தான் அவர் இருக்காரு என்றபடி கதவை தட்டத் தொடங்கினான். போனை கட் செய்த கிருஷ்ணமூர்த்தி கடும் கோபத்துடன் கதவை திறந்தார். அதற்காகவே காத்திருந்த மாதிரி மூவரும் உள்ளே பாய்ந்தனர். என்னையா, திறந்த வீட்டுல நாய் மாதிரி திறந்ததும் நுழைஞ்சிட்டீங்க என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இதுதான் என்னோட தேவதை என்றபடி வினோதாவின் அருகில் சென்ற சுவாமிநாதன் அவளது அலங்கோலமான நிலையை பார்த்து ரௌத்திரமானான். காமாந்தக கிழவா, என் தேவதையை என்ன செய்ய நினைச்ச என்றபடி கிருஷ்ணமூர்த்தியின் கழுத்தை பிடித்தான். விழி பிதுங்கிய கிருஷ்ணமூர்த்தி, யாராவது என்ன காப்பாத்துங்களே என்றார். அருண் அவரை உடனடியாக சுவாமிநாதனிடமிருந்து மீட்டான். யாருப்பா இவன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி பயத்துடன். வினோதாவோட ஒருதலை காதலன். சுவாமிநாதன், நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு, நான் கூப்பிடுறேன் என்றான் வினோத். மறுபடியும் அவன் மேல கை வச்ச தொலைச்சிருவேன் என்றபடி அவன் அறையை விட்டு வெளியேறினான். வினோதாவை எழுப்ப அருகே போன வினோத்தின் நாசியில் அந்த வாசம் வீசியது. சேனல் 5 சென்டின் வாசம். சோஃபாவில் படுத்து கிடந்தவளின் காலில் இருந்த ஒற்றை செருப்பு ஒன்று நழுவி விழுந்தது. அதன் எண் 9. வினோத்தின் மனதில் பொறி தட்டியது. மயங்கி கிடந்தவளின் முகத்தை தன் செல்போன் கேமராவால் போட்டோ எடுத்த வினோத், எனக்கு ஒரு டவுட் அருண், இவளோட போட்டோவை போட்டோஷாப்ல ஆனா மாத்திப்பாரு என்றான். அருண் அந்த போட்டோவை ஆப்பிற்குள் இடமாற்றிய போது அமுதனின் படம் கிடைத்தது. பாஸ், இது அமுதன் என்றான் அருண் வியப்புடன். எனது, இது ஏன் பையனா என்று வாயை பிளந்தார் கிருஷ்ணமூர்த்தி. தன் மகனை இப்படி ஒரு கோலத்தில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. முகத்தில் தண்ணீர் தெளித்ததும் எழுந்த அமுதன் உடைகளை சரி செய்து கொண்டான். சொல்லு அமுதன், எதுக்காக இந்த டிராமா என்றான் வினோத். டிராமா இல்ல, இதுதான் நிஜம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பொண்ணாகணும்ன்ற உணர்வு இருந்துச்சு. ஆண் பிள்ளையா இருந்தும் என் அம்மாவால பெண் போல வளர்க்கப்பட்டதுனால எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கலாம். என்னை யாரும் கிண்டல் செய்யக்கூடாதுங்கிறதுனால நான் அதை மூடி மறைச்சேன். ஆனா என்னோட சுபாவத்தை கண்டுபிடிச்சவர் பத்ரி மட்டும்தான். அவர் தான் என்னை மும்பைக்கு அனுப்பி முழு பொண்ணா மாத்தினாரு. அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம்தான் நான் என் வீட்டு மொட்டை மாடியில பெண் உடை அணிஞ்சு பெண்களை போல நடை உடை பாவனைகளை பழகிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஜாலியா சுவாமிநாதனை கலாய்ச்சேன் என்றான் அமுதன் என்கிற வினோதன். உன்னோட உடைகளோட ஒரு பிணம் கிடந்துச்சே, அது ராகேஷோட ஆட்கள் என்ன கடத்திக்கிட்டு போன போது அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். அப்போ பத்ரி தான் என்ன வழியில பார்த்து காப்பாத்தினாரு. அவர் வாங்கி கொடுத்த பெண் உடைகளை அணிஞ்சுக்கிட்டு என் உடைகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் செஞ்சுட்டேன். அட கடவுளே, இது தெரியாம நாங்க ரொம்பவும் குழம்பி போயிட்டோமே. பொண்ணா மாறின நீ எதுக்காக உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்த? பெண்களுக்கு அப்பா மேல பாசம் இருக்கிறது இயல்புதானே. அவரை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? கடைசி வரைக்கும் அவரை பாத்துக்கத்தான் பத்ரி மூலமா செக்ரட்டரியா வேலைக்கு சேர்ந்தேன். நான் அமுதனா இருந்தா
ராகேஷோட ஆட்கள் என்ன கொலை செஞ்சுருவாங்க. நான் பாதுகாப்பா இருக்க இத விட்டா வேற வழியே இல்ல. ஃபைல்ல கையெழுத்து போட்டதும் நான் தான். அதே நேரம் கதவு தட்டப்பட்டது. வினோத் மேஜிக் ஐ வழியாக பார்த்தான். கதவுக்கு வெளியே ராகேஷ் அந்த சுவாமிநாதனின் தலையில் துப்பாக்கியை வைத்தபடி நின்று கொண்டிருந்தான். இவன் எங்க இங்க வந்தான் என்று திகைத்தான் வினோத். அத்தியாயம் 25. வினோத், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க மறந்தும் கூட வினோதா தான் அமுதன்கிறத வெளிக்காட்டிடாதீங்க. அவன கொல்றதுதான் ராகேஷோட லட்சியம். அதனால ஜாக்கிரதையா இருங்க என்றான். ராகேஷின் பெயரை கேட்டதும் வினோதாவின் உடல் நடுங்கத் தொடங்கியது. வினோத் கதவை திறந்தான். சுவாமிநாதனுடன் உள்ளே நுழைந்த ராகேஷ், இங்க என்ன நடக்குது வினோத் என்றான். அவனது கையில் துப்பாக்கி இருந்தது. இந்த கிழவன் அந்த பொண்ண நாசம் செய்ய பார்த்தான். முதல்ல அவனை சுடுங்க என்றான் சுவாமிநாதன். இந்த வயசுலயும் பொண்ணுக்காக அலையறியா கிருஷ்ணமூர்த்தி என்றான் ராகேஷ். நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்றான் அருண். இந்த மீட்டிங்ல நானும் இருக்கிறேன். கீழே நடந்த கலேபரத்தை பார்த்துட்டு தான் மேல வந்தேன். என் ஆட்களை வர சொல்லி இருக்கிறேன். அதுக்கு தேவையே இல்ல. நீங்க பழிவாங்க துடிக்கிற அமுதன் செத்து போயிட்டான் என்றான் வினோத். என்ன சொல்ற என்றான் ராகேஷ் குழப்பத்துடன். அமுதன் ரயில் விபத்துல செத்து போயிட்டான். நாங்க மார்ச்சுவரியில இருந்தத உன் ஆட்கள் சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க. அது அமுதனோட பாடியா? பாரு வினோத், எனக்கு கொலை செய்யறதுல எல்லாம் விருப்பம் இல்ல. என்னோட அப்பாவுக்காகத்தான் அவனை கொல்ல தேடுனேன். நல்ல வேளை என் கைகள்ல பாவத்தை சேர்க்காம போய் சேர்ந்துட்டான். கிருஷ்ணமூர்த்தி, நீ யாருக்காக ஊரை அடைச்சு உலையில போட்டு சம்பாதிச்சியோ அவனே உயிரோட இல்லங்கிறதே எனக்கு போதும். உன் சொத்தை கட்டிக்கிட்டு தனியா நீயே அழு என்றான் ராகேஷ். கிருஷ்ணமூர்த்தி தலை குனிந்து விசும்ப ஆரம்பித்தார். ஒரு பொண்ணோட கற்ப காப்பாத்தின திருப்தியில திரும்பி போறேன். ராகேஷ் துப்பாக்கியை இடுப்பில் சொருகிக் கொண்டு வெளியேறினான். அதற்காகவே காத்து கொண்டிருந்தவன் போல சுவாமிநாதன், டார்லிங், உன்னோட பேர் என்ன என்றான். வினோதா. வினோதமான பேர். உன்னை பார்க்காம இத்தனை நாளா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? ஐ லவ் யூ டியர் என்றான் சுவாமிநாதன். யப்பா, தெய்வீக காதலா, கொஞ்சம் வெளியில வா, நம்ம பேசிக்கிட்டே போலாம் என்றான் அருண். இன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடிக்கு வருவாங்க தானே என்றான் சுவாமிநாதன். நான் கிளம்புறேன் என்றான் வினோத். 3 மாதங்களுக்கு பிறகு வினோத் பேப்பரை புரட்டினான். தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி தன் செக்ரட்டரி வினோதாவை மணந்தார் என்றது செய்தி. சொத்த தன்னோட மகன் பெயருக்கு மாற்ற வேற வழி தெரியாம இந்த ரூட்ல இறங்கிட்டாரு போல இருக்குது என்றான் வினோத். தாய் மகளுக்கு கட்டிய தாலின்னு ஒரு படம் இருக்குது பாஸ். இந்த கதைக்கு தந்தை மகனுக்கு கட்டிய தாலின்னு பேர் வச்சிருக்கலாம் என்றான் அருண். வினோத் சிரித்தபோது போன் அடித்தது. ஹலோ, நான் சுவாமிநாதன் பேசுறேன். சொல்லு சுவாமிநாதன். நான் அந்த கிழவனை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். தப்பு பண்றீங்க சுவாமிநாதன். பணத்தை காட்டி என் ஆள் அந்த கிழவன் மயக்கிட்டான். அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். பொறு, நான் சொல்றத கேளு. வினோத் கதையை முதலில் இருந்து சொல்லத் தொடங்கினான். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஹைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.